Hello dear brothers and sisters. So welcome to Indian politics. சரியா? ஸோ நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு ஆட்சித்துறை அப்படின்ற ஒரு அழகை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரே நிமிஷமா ஃபைன் ஒரே நிமிஷம் ரைட். ஸோ இந்திய அரசியலமைப்பு ஆட்சித்துறை அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ 12th ஸ்டாண்டர்டில் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய அழகு 3 ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்புன்னு ஃபர்ஸ்ட் யூனிட் இருக்குமா. ஸோ முதல் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு இருக்கும். ரெண்டாவது யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றம், மூன்றாவது யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சித்துறைன்னு இருக்கும். சரியா? ஆக்சுவலாக ஆட்சித்துறையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சட்டமன்றம் போனாமல் உங்களுக்கு ஒரு ஃப்ளோன்றது நல்லாயிருக்கும். ஓகேவா? ஆக்சுவலாக இந்த யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவதாகவும் இது ரெண்டாவதாகவும் கொடுத்துருக்கணும். சரியா? இது ரெண்டாவதாகவும் கொடுத்துருக்கணும், ஆனால் மூணாவதாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபைன், நம்மளுடைய பிரச்சனை கிடையாது. நம்மளுடைய ஸோ டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இருக்கிற மாதிரி நம்ம அழகாக படிச்சுட்டு போயிடும். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அழகாக இப்போ ரெண்டாவது யூனிட் நம்ம பார்த்துட்டு அடுத்து நீங்கள் மூணாவது யூனிட் பார்க்கணும். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சித்துறை நிர்வாகத்தை பார்த்துட்டு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீதித்துறை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ளோன்றது இருக்கும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். சரியா? ஸோ ஓகேம்மா. ஸோ இப்போது 10th ஸ்டாண்டர்டில் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா 10ஆம் வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 அலகுகள் பார்த்துருப்போம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் குரூப் 2 பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 3 அலகுகள் பார்த்துருப்போம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு, அங்கேயும் இந்திய அரசியலமைப்பு தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் யூனிட். ரெண்டாவது யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசுன்னு இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா மத்திய அரசு அப்படின்னாலும் நடுவண் அரசு அப்படின்னாலும் எல்லாம் ஒன்று தான். ஓகேவா? அடுத்து மூன்றாவது யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசுன்னு இருக்கும். சரியா? மூன்றாவது யூனிட் மாநில அரசு, ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேவா? ஸோ ஓகே. அப்போ நம்ம இந்த ரெண்டாவது யூனிட்டும் மூணாவது யூனிட்டும் நம்ம 10th ஸ்டாண்டர்டில் பார்க்கும்போதே இந்த ஆட்சித்துறையை சார்ந்து எக்ஸிக்யூட்டிவ் சார்ந்து நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? எக்ஸிக்யூட்டிவ்னா அது நிர்வாகம், ஆட்சித்துறை அப்படின்னாலும் நிர்வாகத்துறை அப்படின்னாலும் ரெண்டு ஒன்று தான். ஓகேவா? ஸோ இதை பார்த்துருப்போம். நம்ம அங்கே என்ன பார்த்துருப்போம்னா குடியரசுத் தலைவரை பற்றி பார்த்துருப்போம், டீட்டெயில்டாகவே பார்த்துருப்போம். அவருடைய அதிகாரங்கள்லாம் டீட்டெயில்டாகவே பார்த்துருப்போம். அதே போல் துணை குடியரசுத் தலைவர் பார்த்துருப்போம், பிரதமரை பார்த்துருப்போம், அமைச்சரவை குழுவை பார்த்துருப்போம். இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் பற்றியோ இல்லை முதலமைச்சர் பற்றியோ இல்லை மாநில சட்டமன்றத்தில் இருக்க அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய மாநில அமைச்சரவை குழு பற்றியோ நம்ம இதெல்லாம் பார்த்துருப்போம். சரியா? ஸோ இதெல்லாம் நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்து முடிச்சாச்சு. இப்போ இந்த யூனிட்டில் நம்ம என்ன எக்ஸ்ட்ரா பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆமாம் எக்ஸ்ட்ரா தான் பார்க்க போகிறோம். ஏன்னா 10th ஸ்டாண்டர்ட்லேயே மேக்ஸிமம் என்னென்ன கவர் பண்ணணும் அங்கேயே கவர் பண்ணியாச்சு இல்லையா? ஸோ அப்போது அதை நல்லா படித்த ஸ்டூடெண்ட்ஸு நல்லா பாருங்கள், அதை நல்லா படித்த ஸ்டூடெண்ட்ஸு ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும்தான் அதில் இருக்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸ்ட்ரா என்னென்ன இருக்கோ அதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் ஒரு சிலர் அங்கே பார்த்ததையே திரும்ப ஒரு சிலது இங்கே ரிப்பீட்டடாக வரும், அதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஃபைன். அப்போது இந்த ஆட்சித்துறைன்னு பார்க்கும்போது டீட்டெயில்டாக இருக்கக்கூடிய இந்த யூனிட்டில் இது சம்மந்தப்பட்டக்கூடிய டாபிக் எல்லாமே நம்ம 10th ஸ்டாண்டர்ட் ஆல்ரெடி பார்த்ததுனால நம்ம அங்கே என்ன பார்த்தோமோ அதெல்லாம் விட்டுட்டு மீதி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்ன எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை நம்ம இந்த ஒரு யூனிட்டில் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஓகேம்மா. ஸோ இந்திய அரசியலமைப்பு ஆட்சித்துறை அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ நோட்ஸ் எடுக்கிறவங்க நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இது பார்ட் 1. ஏன்னா இந்த யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 அடுத்து ஒரு பார்ட் வரும். அதோட இந்த யூனிட் முடிச்சிடும். ஓகேவா? இந்த யூனிட் முடிச்சிட்டோம்னா அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு அடுத்து தான் அழகு 2 இருக்கக்கூடிய சட்டமன்றத்தை கையில் எடுப்போம். ஓகேவா? லெஜிஸ்லேச்சர் கையில் எடுப்போம். ஸோ ஓகே ஃபைன். ஸோ ஒரே நிமிஷம் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இந்திய அரசியலமைப்பு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்சித்துறை அப்படின்றது பார்க்கறதுனால ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சித்துறை அப்படின்றதுல நம்ம சென்ட்ரல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனியன் லெவலில் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், மத்திய நிர்வாகம் அப்படின்னு சொல்லுவோமா. மத்திய ஆட்சித்துறை அப்படின்னாலும் சரி மத்திய நிர்வாகம் அப்படின்னாலும் சரி ரெண்டு ஒன்று தான். ஓகேவா? ஸோ இதுக்கு கீழே தான் யார் இருக்கா, குடியரசுத் தலைவர் இருப்பாங்க, துணை குடியரசுத் தலைவர் வருவாங்க, பிரதமர் வருவார், அமைச்சரவை குழு வரும். அதே போல் இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர், அதாவது மத்திய தலைமை வழக்கறிஞர் அப்படின்னாலும் இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அப்படின்னாலும் ரெண்டு ஒன்று தான். ஓகேவா? ஸோ அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம், ஏஜிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இவங்க இந்த 5 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு கீழே வருவாங்க, மத்திய அரசனுடைய நிர்வாகத்துக்கு கீழே ஆட்சித்துறைக்கு கீழே வருவாங்க. ஓகேவா? இதே போல தான் மாநில அரசுக்கும் நிர்வாகம் இருக்கும், மாநில அரசுக்கும் நிர்வாகம்ன்றது இருக்கும். அதை நம்ம அடுத்த பார்ட்டில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ மத்திய அரசு கீழே இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், அமைச்சரவை குழு, மத்திய தலைமை வழக்கறிஞர், இதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட்டை பற்றியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட்டை பற்றியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டரை பற்றியோ இல்லை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்னு சொல்லக்கூடிய அமைச்சரவை குழு, இது எல்லாமே சென்ட்ரல் லெவலில் மத்திய லெவலில் இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருப்போம். அதே போல் மாநில லெவலில் இருக்கிறது எல்லாமே அதையும் 10th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம பார்த்துருப்போம், மத்திய அரசு மாநில அரசுன்ற டாப்பிக்கில். ஓகேவா? ஸோ அதில் இல்லாதது ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இந்தந்த டாபிக் சம்மந்தப்பட்டு இருக்குது அப்படின்னா அதை நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபைன். பார்த்துருவோமா? பாருங்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள்னால் என்ன, இப்போ நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் நம்ம பார்க்கும்போது நேஷனல் லெவலில் பார்க்குறோம் அப்படின்னா மக்களால் நம்ம எந்த பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறோம், இப்போ நாடாளுமன்றத்துக்கு, லோக்சபாவுக்கு, மக்களவைக்கு தேர்தல் நடக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், நேரடியாக மக்கள் நம்ம ஓட்டு போட்டு நம்மளுக்கான எம்பிஸை தேர்ந்தெடுக்கிறோம். ஓகேவா? நாடாளுமன்றம் அப்படின்னா எம்பிஸ், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்னு சொல்லுவாங்க, அதனால் எம்பி. அதே போல் இன்னொரு ஓட்டு என்ன பண்ணுறோம்,
இன்னொரு டைம் வந்து எலெக்ஷன் நடக்கும். என்ன நினச்சிக்கிறது, அது நம்ம ஸ்டேட்டில் நடக்கக்கூடிய நம்மளுடைய ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு, சட்டப்பேரவைக்கு, சட்டமன்ற பேரவைக்கு, சட்டசபைக்கு ஒரு எலெக்ஷன் நடக்குமா, அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், டைரெக்டாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்போம். யாரை தேர்ந்தெடுப்போம், எம்எல்ஏவை தேர்ந்தெடுப்போம். சரியா, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதான் எம்எல்ஏஸை தேர்ந்தெடுப்போம். ஓகேவா, அதே போல் என்ன பண்ணுவோம், உள்ளாட்சி அமைப்புகள் லோக்கல் பாடிஸ் எலெக்ஷன்ஸும் நடக்கும் இல்லையா, லோக்கல் பாடிஸ் எலெக்ஷன்ஸ் நடக்கும், லோக்கல் பாடி கவர்மெண்ட்ஸ்க்கு எலெக்ஷன் நடக்கும். அதில் உள்ளாட்சி தலைவர் தேர்தலில் நம்முடைய ஊருடைய தலைவர் யாராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்போம். சரியா, ஸோ இந்த உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்றது நம்ம தனியாக லேட்டர் ஸ்டேஜில் தான் அடுத்தடுத்த சிலபஸில் வரக்கூடிய அடுத்தது ஒரு டாபிக் தான் நம்ம பார்ப்போம். இது ரெண்டுத்தையும், இது சென்ட்ரல் லெவலில் இருக்கக்கூடிய, இது ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய, இது மத்திய அரசு லெவலில் இருக்கக்கூடிய, இது மாநில அரசு லெவலில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரியா, ஸோ ஓகே, இப்போ புரிஞ்சுதா? ஸோ இப்போ பார்க்கலாமா? ஸோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால், மக்களால் மறைமுகமாக ஏன் பார்க்குறோம், ஆக்சுவலாக மத்திய நிர்வாகத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதில் ஃபர்ஸ்ட் டாபிக் என்னது, குடியரசுத் தலைவர் சம்மந்தப்பட்டு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா, ஸோ ஓகே, அப்போ பாருங்க. ஸோ ஒரே நிமிஷமா, இதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்லைட் இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேங்க. ஓகே இதான் ஃபர்ஸ்ட் ஸ்லைட். ஸோ ஓகேவா, ஸோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள்னால் யார், ஒன்று எம்பிஸாக இருக்கணும், இல்லை எம்எல்ஏஸாக இருக்கணும். ஓகேவா, இவங்க தானே வந்து நம்ம மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். ஓகேவா, ஸோ இப்போ மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால், இவங்களால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்படின்னா என்னது, இப்போ நம்ம எம்எல்ஏஸையோ எம்பிஸையோ நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா அது என்னது, அது நேரடி தேர்தல் முறை. நேரடியாக நம்ம யார் வேணும், நம்மளுடைய எம்எல்ஏ யார் வரணும், எம்பி யார் வரணும், நாம் தேர்ந்தெடுக்கிறது அது நேரடி தேர்தல். ஓகேவா, நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த எம்பிஸ் எம்எல்ஏஸ் போயிட்டு இவங்க போயிட்டு நம்மளுக்கு பதிலாக போயிட்டு ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மறைமுக தேர்தல். மக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டது, ஆனால் நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் அவரு போய் நம்மளுக்கு பதிலாக போய் தேர்ந்தெடுக்கிறது, இது வந்து என்னது, மறைமுக தேர்தல்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இப்போ நாம் டேரெக்டாக தேர்ந்தெடுக்கிறது டைரக்ட் எலெக்ஷன், அவங்க தான் எம்பிஸ் எம்எல்ஏஸ். இதுவே நம்ம இன்டைரக்டாக செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது நம்ம யாரது, பிரசிடென்ட்டு. ஓகேவா, ஸோ ஃபைன். அப்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால், அதான் அங்கே கொடுத்துருக்க ப்ராக்கெட்டில், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான். ஆனால் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறோம், மக்களால் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுறோம். நம்ம டைரெக்டாக குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டி போடுறோமா சார், ஓட்டு போடுறோமா, கிடையாது. ஓகேவா, ஸோ நம்மளுக்கு பதிலாக யார் ஓட்டு போடுவா, குடியரசுத் தலைவர் இவர் தான் வரணுன்ட்டு யார் ஓட்டு போடுவாங்க, எம்பிஸ் எம்எல்ஏஸ் ஓட்டு போடுவாங்க, நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அதனால தான் குடியரசுத் தலைவர் நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறோம், மறைமுகமாக தேர்ந்தெடுக்கிறோம், இன்டைரக்டாக தேர்ந்தெடுக்கிறோம். ஓகேவா, ஸோ அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மக்களால், அதாவது மறைமுகமாக ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு, ஒரு குறிப்பிட்ட காலமாக என்ன, குடியரசுத் தலைவர் ஒருத்தர் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம், எத்தனை வருஷம் நம்ம இந்திய அரசு இப்படி இருப்பார், ஒரு 5 வருஷம் அவர் குடியரசுத் தலைவராக இருப்பார். அதுதான் அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஓகேவா, அடுத்து பாருங்க, அமெரிக்க குடியரசுத் தலைவரை போலவே உண்மையான செயல் அதிகாரம் இவர்கிட்ட இருக்கான கிடையாது. ஓகேவா, பெயரளவில் மட்டுமே அதிகாரம் பெற்றவர் யாரு, நம்மளுடைய குடியரசுத் தலைவர். ஓகேவா, ஏன்னா அமெரிக்காவுடைய நிர்வாகம் சார்ந்து நம்ம பார்க்கும்போது அங்கே யார் ரொம்ப பவர்ஃபுல்னு பார்க்கும்போது யார், பிரசிடென்ட் தான். ஏன்னா அமெரிக்கான்னு எடுத்துட்டோம்னா பிரசிடென்ட் தான் பவர்ஃபுல்னு சொல்லுவோம். இதே நம்ம இந்திய நாடுன்னு எடுத்துட்டோம்னா யார் பவர்ஃபுல், ஆக்சுவலாக பெயரளவு சார் உண்மையான பவர்ஃபுல் யார், பிஎம் தான். ஓகேவா, ஏன்னா இவங்க பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை என்ன சொல்கிறது அதை ஃபாலோ பண்ணுறாங்க, நம்ம பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை பயன்படுத்துகிறோம், அதை ஃபாலோ பண்ணுறோம். ஓகேவாமா, ஸோ அதனால தான் குடியரசுத் தலைவர், அமெரிக்க குடியரசுத் தலைவர் போலவே உண்மையான செயல் அதிகாரம் நம்முடைய குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்கா, கிடையாது. அதனால் நம்மளுடைய குடியரசுத் தலைவர் பெயரளவில் மட்டுமே அதிகாரம் பெற்றவர். ஓகேவா, பெயரளவில் மட்டுமே அதிகாரம் பெற்றவர். அப்போ உண்மையான அதிகாரம் யார்கிட்ட இருக்குது, பிரதமர்கிட்டையும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்டையும் இருக்கும். ஓகேவா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருடைய ஹெட் யார், பிரதமர். அப்போ பிரதமரை தலைமையாக கொண்ட இந்த அமைச்சரவை குழுக்கிட்ட தான் உண்மையான அதிகாரம்ன்றது இருக்குது. ஸோ பிஎம்கிட்டையும் இந்த சிஓஎம்கிட்டையும் உண்மையான அதிகாரம்ன்றது இருக்கும். ஸோ பெயரளவு அதிகாரம்ன்றது குடியரசுத் தலைவர். சரியா, இது நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருப்போம். ஸோ இப்போ என்ன சொல்கிறது, இந்த யூனிட்டுடைய ஸ்டார்டிங்கிறதுனால உங்களுக்கு திரும்ப ரீகால் பண்ணணும், புரியுன்றதுக்காக நடத்துகிறேன். ஓகேவா, ஸோ அப்போ உண்மையான செயல் அதிகாரம் யார்கிட்ட, பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை குழு, அவங்க தான் ரியல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். ஓகேவா, அவங்க தான் ரியல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். அடுத்து பார்க்கலாமா? ஓகே ஃபைன். பாருங்கள், பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை குழு, பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை அப்படின்னாலும் அமைச்சரவை குழு அப்படின்னாலும் எல்லாம் ஒன்று தான். ஓகேவா, ஸோ பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை குழு யார், சிஓஎம், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அமைச்சரவை குழு நாடாளுமன்றத்திற்கு பொறுப்புடையது. சரியா, நாடாளுமன்றத்துக்கு பொறுப்புடையது. இதுவே முக்கியமாக நாடாளுமன்றத்துக்கு பொறுப்புடையது நம்ம காமனாக சொல்ல முடியாது. ஓகேவா, ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னா நாடாளுமன்ற மக்களவை, யார்,
மக்களவை, ஏன்னா நாடாளுமன்றத்தில் 2 அவைகள் இருக்கு இல்லையா, 2 ஹவுசஸ் இருக்குது, 2 சட்டமன்றங்களுக்கு, ஒன்று மக்களவை, இன்னொன்று மாநிலங்களவை. ஓகேவா? அப்போது பிரதமர் தலைமையாக கொண்ட இந்த அமைச்சரவை குழு, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், நாடாளுமன்றத்துக்கு பொறுப்பானவங்க தான். ஆனால் நாடாளுமன்றத்தில் எந்த அவைக்கு மட்டும்? மக்களவைக்கு மட்டும். ஏன்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இந்த அவையில் இருக்கிறாங்க. ஓகேவா? அப்போது இந்த அவையில் இருக்கக்கூடிய எம்பிஸ்க்கு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் பிஎம்மும் எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும், பொறுப்பாக இருக்கணும், ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். ஏன்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இந்த அவையில் இருக்கிறாங்க அப்படின்னானது, இந்த மக்களவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் சொல்லக்கூடிய எம்பிஸ்க்கு இவங்க பொறுப்பானவங்களா இருந்தால், இந்த அவைக்கு பொறுப்பானவங்களா இருந்தால் அவங்க மக்களுக்கும் பொறுப்பானவங்களா இருக்காங்கன்னு அர்த்தம். புரியுதா? ஸோ அதனால தான் பிரதமரை தலைமையாக கொண்ட அமைச்சரவை குழு, ஒரே நிமிஷமா, அமைச்சரவை குழு நாடாளுமன்றத்துடைய முக்கியமான இடத்துல மக்களவைன்றதை போட்டுக்கோங்க. சரியா? மக்களவைக்கு பொறுப்பானவர்கள், லோக்சபாவுக்கு பொறுப்பானவங்க. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெடட் பை பிரைம் மினிஸ்டர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் லோக்சபா, ராஜ்யசபா கிடையாது, லோக்சபா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக நாடாளுமன்றம்ன்றதை கூட நீங்கள் தூக்கிடலாம், இந்த இடத்துல இது வரவே கூடாது, பார்த்துக்கோங்க. ஸோ தெரியாது, டைப் ஆகிடுச்சு, பார்த்துக்கோங்க. மக்களவைன்றதை போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போது குடியரசுத் தலைவர் பற்றி நம்ம டேரெக்டாக இப்போ 1 by 1 பார்த்துருவோமா? ஓகே. ஸோ பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர், இந்திய அரசின் தலைவர்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவோம்? இந்திய அரசின் தலைவர். அதாவது நம்மளுடைய இந்தியாவுக்கு, இப்போ இந்திய நாடுன்னு இருக்கா, நம்ம இந்திய நாடு வந்து பார்த்தோன்னா ஒரு இறையாண்மை கொண்ட நாடு, ஒரு சாவரின் கண்ட்ரி அப்படின்றது பார்க்குறோம். இந்த நம்முடைய இந்திய நாடுக்கு, இந்திய சாவரின் கண்ட்ரிக்கு, இந்திய இறையாண்மை கொண்ட நாட்டினுடைய தலைவர் அப்படின்னு பார்க்கும்போது, நல்லா பாருங்க, இந்திய அரசனுடைய தலைவர்னு பார்க்கும்போது குடியரசுத் தலைவர். ஓகேவா? அப்போ இந்தியான்றது என்னது? ஒரு கண்ட்ரி. ஓகேவா? ஒரு கண்ட்ரின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? கண்ட்ரின்னு சொல்லுவோம். ஆனால் ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா கண்ட்ரிக்கு ஸ்டேட்டுன்ற இன்னொரு பேரும் இருக்குது. இப்போ நம்மளாம் சொல்கிறோம் இல்லையா, தமிழ்நாடு ஸ்டேட், ஆந்திரா ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம். பரவாயில்ல, நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பகுதி, ஒவ்வொரு மாநிலமும் பிரிஞ்சு இருக்குது, அந்த மாநிலத்துக்கு நம்ம ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஆனால் பொதுவாகவே ஸ்டேட் அப்படின்றது ஒரு நாட்டையும் குறிக்கும். பார்த்துக்கோங்க, சரியா? ஒரு நாட்டையும் குறிக்கும். ஓகேவா? நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்திய அரசனுடைய தலைவர்ன்றது குடியரசுத் தலைவர் நம்ம பார்க்குறோம். அதே சமயத்தில் நல்லா பாருங்க, இந்திய அரசின் தலைவர், குடியரசுத் தலைவர். இப்போ இந்த நாட்டில், இந்த கண்ட்ரியில், இந்த ஸ்டேட்டில் ஒரு நாடுன்றதுக்கு தலைவர் குடியரசுத் தலைவர்னு பார்க்குறோம் இல்லையா? இப்போ இந்த நாட்டுடைய மக்களை நிர்வாகம் செய்யறதுக்கு, பொதுவாக இந்த நாட்டை நிர்வாகம் செய்யறதுக்கு ஒரு அரசாங்கம்ன்றது உருவாக்கப்படணும். இது நாட்டுடைய தலைவர், குடியரசுத் தலைவர்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த நாட்டுடைய செயல்பாடுகள், இந்த நிர்வாகத்தை எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கு முக்கியமான ஒரு என்ன சொல்றது, உண்மையான ஒரு செயல் அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பு வேணும் இல்லையா? அதுதான் அரசாங்கம், அதுதான் கவர்மெண்ட். இங்கே நம்ம எலெக்ஷனில் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய எம்எல்ஏஸ் இருக்கக்கூடிய இந்த ஒரு அமைப்பு, இதனால் ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டு, இந்த கவர்மெண்ட்டுடைய தலைவர் தான் பிஎம். புரியுதா? அப்போ நம்ம சிம்பிளாக எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு நாடுன்னு வந்துட்டு அந்த நாடு நம்ம என்ன சொல்லுவோம்? இந்திய அரசுன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம நாட்டை பொதுவாக நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நம்ம இந்திய நாடு இருக்குப்பா, இப்போ இந்தியான்னு இருக்குது. இப்போ வெளிநாட்டவர்கள் இந்திய நாடு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு அஃபீஷியலாக சொல்லும்போது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்களா? அப்படின்னது இந்திய அரசுன்னு அர்த்தம். இப்போ இந்திய அரசனுடைய தலைவர் யாருன்னா பிரசிடென்ட். ஓகேவா? இப்போ இந்தியாவில் எலெக்ஷன் நடந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கும் இல்லையா? அந்த கவர்மெண்ட்டுடைய தலைவர் யாரு? அவர் தான் பிஎம். புரிஞ்சுதா? அப்போ இந்திய அரசின் தலைவர் குடியரசுத் தலைவர், இந்திய அரசாங்கத்தின் தலைவர் கவர்மெண்ட்டுடைய தலைவர்னு பார்க்கும்போது பிஎம். புரியுதா? ஸோ ஓகே. அடுத்து குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் குடிமகன், இவர் தான் ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம், நிறைய படிச்சிருப்போம், ஸ்கூல் டேஸ்லேயே படிச்சிருப்போம். ஓகேவா? அதே போல் குடியரசுத் தலைவர்னு ஒரு பதவி இருக்கு இல்லையா? ஸோ குடியரசுத் தலைவர் அப்படின்றவர் நம்முடைய தேசிய ஒற்றுமைக்காகவும் நம்மளுடைய ஒருமைப்பாடு, நிலைத்தன்மை, இந்த விஷயத்துக்கெல்லாம் ஒரு சின்னமாக, ஒரு சிம்பிளாக இருக்கக்கூடியவர் தான் குடியரசுத் தலைவர். ஓகேவா? ஸோ ஃபைன். அடுத்து இப்போ நீங்களோ நானோ பொதுவாக ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா குடியரசுத் தலைவராக வரணும், ஒருத்தர் குடியரசுத் தலைவருக்கு நிற்கணும், குடியரசுத் தலைவராக வரணும்னு ஒருத்தர் ஆசைப்படுறாரு அப்படின்னா, அது அவ்வளோ சிம்பிள் கிடையாது, இருந்தாலும் சொல்கிறேன். ஓகேவா? ஒருத்தர் வராரு அப்படின்னா, ஒருத்தர் குடியரசுத் தலைவர் ஆகிறார் அப்படின்னா அவருக்கு என்னென்ன தகுதிகள் ஃபர்ஸ்ட் வேணும் அப்படின்னு தெரியணும் இல்லையா? அப்போ குடியரசுத் தலைவரான தகுதிகள் பற்றி பேசுறது ஆர்டிகல் 58 சட்டப்பிரிவு இல்லை உறுப்பு 58, இந்திய அரசமைப்பின் சட்டப்பிரிவு 58. குடியரசுத் தலைவராக ஒருத்தர் வரணும் அப்படின்னா அவருக்கான தகுதிகள் என்ன அப்படின்றத பற்றி சொல்லுது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அப்போ என்னென்ன தகுதிகள்? ஒருத்தர் இந்திய குடிமகனாக இருக்கணும், அவர் 35 வயதை நிறைவடைந்திருக்கணும். 35 வயதுன்றதை போட்டுக்கோங்க, 35 வயது நிறைவடைந்திருக்கணும். அதே போல் ஒருத்தர் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறார் அப்படின்னா அவர் மக்களவை உறுப்பினராக, லோக்சபாவுடைய உறுப்பினர் ஆவதற்கான, அதாவது ஒரு லோக்சபாவில் எம்பியாக ஆவதற்கான, ஒரு உறுப்பினராக ஆவதற்கான அனைத்து தகுதிகளையும் பெற்றிருக்கணும். ஓகேவா? அப்போ மக்களவை உறுப்பினருக்கான அனைத்து தகுதிகள்
தகுதிகள் அவருக்கு வேணும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4வதா, இது ரொம்ப முக்கியம், மத்திய அரசு கீழேயோ மாநில அரசு கீழேயோ உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கீழேயோ ஊதியம் பெறக்கூடிய ஒரு பணியில் அவர் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. ஸோ ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், ஸோ இதில் அவர் இருக்கவே கூடாது. ஓகேவா? அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை லோக்கல் பாடிஸாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு ஊதியம் பெறக்கூடிய ஒரு பணியில் அவர் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ ஃபைன். அப்போ இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுது அப்படின்னா ஒருத்தர் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு வேட்பாளராக நிறுத்துறதுக்கு தேவையான அது என்ன சொல்ல ஒரு தகுதிகளை பெற்றிருக்காருன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடணும் அப்படின்னா இப்போ நம்ம பார்க்க முடியாது, ஒருத்தர் போட்டியிடணும், ஓகே ஃபைன், ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தந்த தகுதிகள்லாம் இருக்குது, அவர் போட்டியிடலாம். இப்போ ஒருத்தர் குடியரசுத் தலைவராக வந்து ஒரு வேட்பாளராக ஒருத்தர் உள்ளே வந்து போட்டியிடுறார் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவருக்கு தேவையானது என்னன்னா, நல்லா பாருங்கள், இது இருந்தால் தான் ஒரு குடியரசுத் தலைவர் தகுதிகளே பெற்றிருந்தாலும் ஒரு வேட்பாளராக உள்ளே போய் போட்டி போட முடியும். என்னென்னு பார்க்கலாமா? அங்கே பாருங்கள், குடியரசுத் தலைவர் தேர்தல் வேட்பாளருக்கு ஒரு குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஒருத்தர் வேட்பாளராக நிற்கிறார் அப்படின்னா அவருக்கு எலக்டோரல் காலேஜ்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இது எலெக்ஷன் கமிஷன், ஈஸினா எலெக்ஷன் கமிஷன், நான் உங்களுக்கு சிம்பிள் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். எலக்டோரல் காலேஜ்னு சொல்லக்கூடிய வாக்காளர் குழுமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? வாக்காளர் குழுமம் இல்லை தேர்வு குழு உறுப்பினர்கள். நல்லா பாருங்கள், வாக்காளர் குழுமம் அப்படின்னாலும் சரி, தேர்வு குழு உறுப்பினர்கள்னாலும் சரி, ரெண்டுமே எலக்டோரல் காலேஜஸ் தான் குறிக்கும். ரெண்டுமே எலக்டோரல் காலேஜஸ் அப்படின்றதான் குறிக்கும். ஓகேவா? இது யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாக்காளர் குழுனா என்ன சார், வாக்காளர் குழுமம்னா என்ன, இந்த தேர்வு குழு உறுப்பினர்கள்லாம் யாருன்னா வேறு யாருமே கிடையாது, எம்எல்ஏ எம்பிஸ். ஏன்னா இவங்க தானே குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு நம்மளுக்கு பதிலாக போய் ஓட்டு போட போகிறாங்க. அதனால தானே குடியரசுத் தலைவர் தேர்தலே வந்து பார்த்தோன்னா ஒரு மறைமுக தேர்தல் நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அப்போ இங்கே என்னன்னா, குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு இப்போ போட்டி போடக்கூடிய ஒரு வேட்பாளர் ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு இந்த வாக்காளர் குழுமத்தில் யாரெல்லாம் ஓட்டு போடக்கூடிய எம்எல்ஏஸ் எம்பிஸ் எல்லாம் கலந்துருப்பாங்க இல்லையா, அதான் வாக்காளர் குழுமம், அதான் எலக்டோரல் காலேஜ், அதான் தேர்வுக்குழு உறுப்பினர்கள். இவங்களிருந்து ஒரு 50 பேர் என்ன பண்ணோம், இந்த ஒரு குடியரசுத் தலைவர் வேட்பாளருக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், சப்போர்ட் பண்ணுறோம். நல்லா பாருங்கள், இது சப்போர்ட், முன்மொழிகிறது. இவர் தான் எங்களுக்கான வேட்பாளர்னு சொல்லிட்டு ஒரு மினிமம் ஒரு 50 பேராவது அந்த எலக்டோரல் காலேஜில் வாக்காளர் குழுமத்தில் இருக்கக்கூடிய மொத்த நபர்களில் மினிமம் ஒரு 50 பேராவது அந்த ஒரு குறிப்பிட்ட கேண்டிடேட்டுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு 50 எம்எல்ஏஸ் எம்பிஸ் என்ன பண்ணுவாங்க, உறுப்பினர்கள் என்ன பண்ணுவாங்க, முன்மொழிவாங்க, ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணணும். ஓகேவா? அவங்க இல்லாமல் அந்த 50 பேர் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இன்னொரு 50 பேர், அடுத்த ஒரு 50 பேர், இன்னும் ஒரு 50 உறுப்பினர்கள் என்ன பண்ணோம், இந்த உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் எங்களுடைய கேண்டிடேட்னு சொன்னாங்க இல்லையா, சப்போர்ட் பண்ணாங்க இல்லையா, அதை இவங்க என்ன பண்ணுவோம், வழிமொழியணும். என்ன பண்ணுவோம், எக்ஸ்ட்ரா சப்போர்ட் பண்ணுவோம். அந்த எக்ஸ்ட்ரா சப்போர்ட் என்ன சொல்லுவாங்க, நம்ம செகண்ட்னு சொல்லுவோம். என்னது, செகண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ ஒரு 50 பேர் முன்மொழியணும், ஒரு 50 பேர் வழிமொழியணும். ஆக்சுவலாக ஸ்கூல் புக்கில் இது தவறாக கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ நிறைய ஒரு சில மிஸ்டேக்ஸ்லாம் நிறைய இருக்கும், லாஜிக்கல் மிஸ்டேக்லாம். ஸோ ஸ்கூல் புக்கில் தயவு செஞ்சு நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்டு ஸ்கூல் புக்கில் படிக்கிறீங்க, என் வீடியோஸ் நீங்கள் பார்க்குறதே கிடையாது. பார்க்காம வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் போகிறீங்க, சார் ஸ்கூல் புக்கில் இப்படி இருக்குது, உங்கள் நோட்ஸில் இப்படி இருக்குது. என்ன பண்ணுறீங்க, நீங்கள் கிளாஸை பார்க்குறதில்ல, ஜஸ்ட் நோட்ஸில் எங்கேயாவது நான் தவறாக பண்ணியிருப்போம். ஏன்னா நோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு சில மிஸ்டேக்ஸ் நான் ஃபாஸ்ட்டாக நோட்ஸ் எடுக்கும்போது வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நான் கிளாஸை நீங்கள் பார்க்கும்போது அங்கே நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். நோட்ஸில் மிஸ்டேக் இருந்தாலும் பாருங்கப்பா, நோட்ஸில் நான் கூட அது மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், ஆனால் இது இப்படி வரணும் அப்படின்றத சொல்லியிருப்பேன். புத்தகத்தில் என்னென்ன மிஸ்டேக் இருக்குன்றதையும் நான் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்காமே, கிளாஸை பார்க்காமே வந்து வெறும் வந்து ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடியதை மட்டும் வச்சுக்கிட்டு வந்து சார் இது மாதிரி டேட்டா தப்பாக இருக்குது, இது வருமா அது வருமானு கேட்குறீங்க. தயவு செஞ்சு கிளாஸை பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் பாருங்கள். இப்போ நான் ஒரு சில நம்ம சிம்பிளாக வந்து பார்த்தோன்னா இப்போ இந்த கண்டென்ட் டிஸ்பிளே பண்ணிட்டேன், இந்த கண்டென்ட் நீங்கள் 2 நிமிஷத்தில் படிச்சுட்டு போயிடலாம். ஆனால் இந்த ஒவ்வொரு விஷயமும் என்னன்றது உங்கள் மைண்டில் பதியணும் அப்படின்னா தயவுசெய்து நான் சொல்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா தான் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டில் ரெக்கார்ட் ஆகாது. புரியுதா? ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஓகே, இப்போ குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு வேட்பாளர் ஒருத்தர் போட்டியிடறாருன்னா அவருக்கு வாக்காளர் குழுமத்திலிருந்து எலக்டோரல் காலேஜஸ்லேருந்து ஒரு 50 உறுப்பினர்கள் என்ன பண்ணணும், முன்மொழியணும், ஒரு 50 உறுப்பினர்கள் வழிமொழியணும். இது மட்டும் போதுமா? ஏன்னா ஒருத்தர் குடியரசுத் தலைவராக வேட்பாளருக்கு போட்டியிடறாரு இல்லையா, ஸோ ஏரோதான ஒருத்தர் போட்டியிடக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 15,000 என்ன பண்ணுறாங்க, ஒரு 15,000 டெபாசிட் பண்ணணும். எங்கே, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வைப்பு நிதியாக என்ன பண்ணணும், டெபாசிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது, இதுக்கே ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது, ஒன்றுமே கிடையாது. ஸோ பதிவாகக்கூடிய இப்போ இந்த எலெக்ஷன் நடக்கும் இல்லையா, அப்போ குடியரசுத் தலைவருக்கு தேர்தல் நடக்கும். இந்த குடியரசுத் தலைவர் தேர்தல் நடக்கிற அந்த தேர்தலில் ஓட்டு போடக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அந்த எம்எல்ஏஸ் எம்பிஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்களுடைய ஓட்டுகள் இருக்கு இல்லையா, இவங்களுடைய ஓட்டுகளில் மொத்த ஓட்டுகள், இவங்க போடக்கூடிய மொத்த ஓட்டுகளில் 6 பங்குல 1 பங்கு என்னது, மினிமம் 1 பங்கு, அந்த 1 பங்கு ஓட்டாவது ஒருத்தர் எடுத்துருக்கணும். எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன்,
இந்த டெபாசிட் அவருக்கு கிடைக்காது. அப்படின்னா என்னது, நம்ம சொல்கிறோம் இல்லையா, இப்போ லோக்கல், இப்போ நம்ம ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் நடக்கக்கூடிய, இப்போ மாநில சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏஸ் இல்லை வந்து பார்த்தோன்னா ஒரு உள்ளாட்சி தேர்தலில் கூட ஒருத்தர் போட்டி போகிறாருன்னா டெபாசிட் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் அது மினிமம் இந்த ஓட்டாவது அவர் செக்யூர் பண்ணியிருக்கணும். பண்ணல அப்படின்னா இந்த 15,000 அவருக்கு கிடைக்காது. ஓகேவா? அப்போ இது வந்து என்னன்னா, இது ஒரு முக்கியமான விஷயம். சார் 15,000 கட்டுறதுலாம் அவங்களுக்கு ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு மான பிரச்சனைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, டெபாசிட் கூட வாங்கலன்ட்டு. அதனால் என்ன பண்ணுவான்னா, எல்லாரும் நாங்கள் குடியரசுத் தலைவருக்கு போட்டி போகிறோம்னு சொல்லிட்டு எல்லா கட்சியை சேர்ந்த ஒருத்தரும் வந்து பார்த்தோன்னா ஒரு வேட்பாளரை வேணும்னு நிறுத்த மாட்டாங்க. ஓகேவா? அது அவங்களுக்கு சங்கடமாகவும் போயிடும். தோற்றுதல் அப்படின்னா டெபாசிட் காலி ஆயிடுச்சு அப்படின்னா அது என்ன சொல்ல ஒரு மாதிரி பேசுவாங்க இல்லையா, அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டாங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வைப்பு நிதி, இந்த வைப்பு தொகை திருப்பி தரப்படாது அப்படின்றத கொடுத்தாங்க இல்லையா, அதுதாங்க நான் இப்போ சொல்லியிருப்பேன் இல்லையா, அதுதான் 1/6 பதிவான வாக்குகளை ஒரு வேட்பாளர் பெறவில்லை எனில் அப்படின்னா மொத்த பதிவான வாக்குகளில் 1% குறைவாக தான் ஒருத்தர் பெற்றிருக்கார் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துங்கப்பா, ஒரு 60 பேர் தான் இப்போ எலக்ட்ரல் காலேஜில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 60 ஓட்டு தான் இருக்குது, ஆனால் ரொம்ப ரொம்ப கம்மி. இது நான் சொல்கிறேன் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுதுக்காக சொல்கிறேன். ஒரு 60 ஓட்டு இருக்குது. இந்த 60 பேரும், இந்த 60 ஓட்டுன்றது இந்த என்ன சொல்கிறது, குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஒரு பதிவான வாக்குகள். குடியரசுத் தலைவர் தேர்தலில் பதிவான வாக்குகள், யாருக்கு குடியரசுத் தலைவராக வரணும்னு சொல்லிட்டு ஓட்டு போடுவாங்க இல்லையா, அந்த ஒரு ப்ராசஸில் பதிவான ஓட்டுகள். இதில் ஒரு 10 ஓட்டாவது மினிமம் வாங்கியிருக்கணும். அப்படி என்னது, 1/6 அர்த்தம். ஒரு 10 ஓட்டாவது ஒருத்தர் வாங்கியிருந்தால் தான் அவருக்கு அந்த 15,000 திருப்பி தருவாங்க, அவர் தோற்று போயிட்டாலும். இல்லை ஒரு 9 ஓட்டு தான் வாங்கிட்டாலும் வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 9 ஓட்டு அப்படின்றது ஒரு பங்கே கிடையாது. அப்போ ஒரு பங்குக்கும் குறைவாயிடுச்சு இல்லையா, இப்போ அந்த 15,000 கிடைக்காது. ஓகேவா? ஸோ அப்போ வைப்பு நிதின்னு சொல்லக்கூடிய, வைப்பு தொகைன்னு சொல்லக்கூடிய ரிசர்வ் பேங்கில் என்ன சொல்கிறது, டெபாசிட் பண்ணது திருப்பி தரமாட்டாங்க. 1/6 பதிவான ஓட்டுகளில் வாக்குகளில் ஒரு வேட்பாளருக்கு கிடைக்கல அப்படின்னா. ஓகேவா? ஸோ ஃபைன். அடுத்து பாருங்களேன், இப்போ நான் சொன்னது தான் இந்த வாக்காளர் குழுமம்னா என்ன, இந்த தேர்வுக்குழு வாக்காளர்கள், தேர்வுக்குழு உறுப்பினர்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாக்காளர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஓட்டு போடக்கூடியவங்க. யார் அவங்க, யாரெல்லாம் பார்த்துலாமா பாருங்க. நாடாளுமன்றத்தினுடைய ஈரவை, நல்லா பாருங்க, நாடாளுமன்றத்தின் ஈரவைன்னு சொல்லிட்டான். அப்போ ஈரவைனா 2 சட்டமன்றம். 2 சட்டமன்றம் என்னது, ஒன்று ராஜ்யசபா, இன்னொன்று லோக்சபா. மக்களவை, மாநிலங்களவை. லோக்சபானா மக்களவை, ராஜ்யசபானா மாநிலங்களவை. ஓகேவா? இந்த நாடாளுமன்றத்தில் 2 அவைகளில் இருக்கக்கூடிய, நல்லா பாருங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். நல்லா பாருங்க, எலெக்டட் மெம்பர்ஸ் மட்டும்தான் போட்டி போடணும். எலெக்டட் மெம்பர்ஸ் மட்டும்தான் போட்டி போடணும் கிடையாது, வாக்கு செலுத்த முடியும். ஓகேவா? இப்போ ராஜ்யசபாவில் வந்து பார்த்தோன்னா எலெக்டட் மெம்பர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு 238 பேர் இருப்பாங்க. இதே ஒரு 12 பேர் குடியரசுத் தலைவரால் நாமினேட் பண்ணவங்க இருப்பாங்க இல்லையா, இவங்களாம் நியமனம் செய்யப்பட்டவங்க. நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். அப்போ இவங்க 12 பேரும் எம்பிஸ் தான், மாநிலங்களவையில் எம்பிஸ் தான். ஆனால் இவங்க போட்டி போடுவாங்க சார், இவங்க வாக்கு செலுத்த முடியுமானா இவங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது, இவங்களுக்கு அந்த உரிமைன்றது கிடையாது. அப்போ யாருக்கு மட்டும்தான் இருக்குது, தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அதே போல் இப்போ நம்ம லோக்சபாவில் எடுத்துட்டோம்னா 543 உறுப்பினர் இருக்காங்க இல்லையா, இவங்க தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். யார், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிஸ். ஓகேவா? இன்னொரு 545ன்னு சொல்லுவோம். இந்த 545ல் 2 பேர் இருப்பாங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா 2 பேர் இருக்காங்க இல்லையா. இந்த 2 பேர் யாருன்னா ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்கள குடியரசுத் தலைவர் என்ன பண்ணியிருப்பாரு, லோக்சபாவுக்கு, நாடாளுமன்றத்துடைய லோக்சபாவுக்கு நாமினேட் பண்ணியிருப்பார். எம்பியா ஆகலாம்னு சொல்லிட்டு நாமினேட் பண்ணியிருப்பார், நியமனம் செஞ்சிருப்பார். இவங்க இதில் போட்டி போட முடியுமா, போட்டி போட முடியாது. ஓகேவா? இதுக்கு முன்னாடியும் போட்டி போட முடியாது, இதுக்கப்புறமும் இவங்க போட்டி போட முடியாது பொதுவாகவே. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாடாளுமன்றத்தினுடைய மக்களவையில் 2 பேர் ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க எம்பியா வரலாம்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படலாம்னு சொல்லிட்டு ஒரு 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 ஆர்டிக்கல் இருந்துச்சு இல்லையா, ஒரு வரைமுறை இருந்துச்சு இல்லையா, அது இப்போ கிடையாது. 104வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2019 மூலமா இந்த ஒரு கான்செப்டே தூக்கிட்டாங்க. ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டிக்கு ரெப்ரசன்டேஷனே கிடையாது, லோக்சபாவில் தூக்கிட்டாங்க. ஓகேவா? அதனால தான் நாடாளுமன்ற ஈரவைகளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மட்டும் அப்படின்னா 238 ராஜ்யசபாவில், ஒரு 543 லோக்சபாவில், இவங்க மட்டும்தான். இந்த 2ன்றது இப்போ சுத்தமாகவே அது ப்ரொவிஷனே கிடையாது, அதனால் இது கிடையாது, சுத்தமாக வராது. ஆனால் இந்த 12 பேருன்றது ப்ரொவிஷன் இருக்குது, இவங்களை கேன்சல் பண்ணாலும் கிடையாது, இவங்களும் நியமனம் செய்யலாம். ராஜ்யசபாவுக்கு இவங்க நியமனம் செய்யலாம், ஆனால் இவங்க நியமனம் செய்யப்பட்ட உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க கிடையாது. அப்போது இவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அடுத்து மாநில சட்டப்பேரவை, மாநில சட்டமன்றங்கள். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள், அனைத்து மாநிலங்களுடைய, ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய சட்டப்பேரவையுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள்
ஒவ்வொரு மாநிலத்தினுடைய சட்டப்பேரவையுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். சார் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் ஒரே ஒரு சட்டமன்றம் தான் சார் இருக்குது. ஆமாம், நம்மளுடைய சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற பேரவை சட்டமன்றம் சொல்லக்கூடிய ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கக்கூடிய அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த எம்எல்ஏஸ் என்ன பண்ணுவாங்க, குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டி போடுவாங்களா, சரி போட்டி போட வாக்களிப்பாங்களா, ஆமாம் வாக்களிப்பாங்க. ஓகேவா? அப்போ ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏஸ், எலெக்டட் எம்எல்ஏஸ் அவங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. மூணாவது டெல்லி, புதுச்சேரி. டெல்லியும் புதுச்சேரி என்னது, யூனியன் பிரதேசம். யூனியன் பிரதேசமாக இருந்தாலும் இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி, இங்கெல்லாம் சட்டப்பேரவை இருக்குது, அப்படின்னா அது சட்டமன்றம் இருக்குது. அப்போ டெல்லி மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை சார்ந்த சட்டப்பேரவைகளில் அங்கேயும் தேர்ந்தெடுக்கப்பட்ட எலெக்டட் எம்எல்ஏஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களும் என்ன பண்ணுவாங்க, குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்கு செலுத்துவாங்க. அவங்களும் எலக்டோரல் காலேஜில் இருக்கக்கூடிய வாக்காளர் குழுமம், தேர்வுக்குழு வாக்காளர்கள். ஓகேவா? ஸோ இவங்க எல்லாம் தான் யார் குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும், யார் குடியரசுத் தலைவராக வரணும்னு சொல்லிட்டு ஓட்டு செலுத்துவாங்க. இவங்களுக்கு மட்டும்தான். நல்லா பாருங்க, இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட சொற்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதில் நியமனம் செய்யப்பட்ட உறுப்பினர்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வரவே வராது, ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து பாருங்க, குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை. பொதுவாக குடியரசுத் தலைவர் தேர்தல் முறைன்றது ஸோ அந்த அந்த ப்ரொசீஜர் எப்படி நடக்கும், அந்த எலெக்ஷன் மெத்தட் எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு 10,000 ஓட்டு வருது, ஒரு 20,000 ஓட்டு, ஒரு 1,00,000 ஓட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு எலெக்ஷன் எப்படி குடியரசுத் தலைவர் நடக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதே போல் ஆக்சுவலாக ஒவ்வொரு மாநிலத்தினுடைய எம்எல்ஏஸ்க்கும் இல்லை நாடாளுமன்றத்துடைய எம்பிஎஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அந்த ஓட்டு வேல்யூன்னு ஒன்று இருக்கும், அது மாறும். ஸோ இந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கு நான் தனியாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போடுறேன். ஒரு எலெக்ஷன் இப்படி தான் நடக்கும், இப்படி தான் ஒருத்தர் கடைசியில் தேர்ந்தெடுக்க போகிறாரு குடியரசுத் தலைவர், இப்படி தான் தேர்தல் நடக்கும்ன்றதை நான் தனியாக ஒரு செப்பரேட் வீடியோ நான் போட ட்ரை பண்ணுறேன். ஆல்ரெடி பழைய வீடியோ ஒன்று இருக்கும். ஓகேவா? அது தேடி பிடிச்சி நீங்கள் பார்த்தாலும் பார்க்கலாம், இல்லை அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா நான் புதுசாக வந்து போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஃபைன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குடியரசுத் தலைவர் இந்த தேர்தல் முறை எப்படி நடக்கும், நம்ம ஆல்ரெடி பார்த்துறோம். மறைமுக தேர்தல் தான் நடக்கும். ஏன்னா நாம குடியரசுத் தலைவரை வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக தேர்ந்தெடுக்கப்படல, ஓட்டு போட்டு நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏஸ் எம்பிஸ் தான் ஓட்டு போடுறாங்க. அதனால் இது ஒரு மறைமுக தேர்தல். ஓகேவா? ஒன்று. அடுத்து ஒற்றை மாற்று வாக்கு, சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆப்ஷன் மெத்தட் மாதிரி இருக்கும். சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டு என்னான்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன். அந்த தேர்தல் முறை எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். மற்றபடி குடியரசுத் தலைவர் தேர்தல் முறைனா என்னப்பா, மறைமுக தேர்தல், ஒற்றை மாற்று வாக்கெல்லாம் நடக்கும், ரகசிய வாக்கெடுப்பு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னது, இது சீக்ரெட் பேலட்னா அது வாக்கு செலுத்துறது, அந்த வாக்கெடுப்பு நடத்துறது, அந்த சீக்ரெட் பேலட் ரொம்ப ரகசியமாக தான் நடக்கும். வெளிப்படையாக நாங்கள் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், நாங்கள் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம்னு எந்த ஒரு எம்எல்ஏஸும் எம்பிஸும் என்ன பண்ணுவாங்க, வெளிப்படையாலாம் அறிவிக்க மாட்டாங்க. சீக்ரெட்டாக தான் இந்த எலெக்ஷன்றது நடக்கும். ஓகேவா? அதே போல் விகிதாச்சார பிரதிநிதித்துவம், ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன். ஸோ இதுதான் குடியரசுத் தலைவர் தேர்தல் முறையில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள். ஸோ மறைமுக தேர்தல், ஒற்றை மாற்று வாக்கு, ரகசிய வாக்கெடுப்பு, விகிதாச்சார பிரதிநிதித்துவம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் பார்க்க போகிறோம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ குடியரசுத் தலைவர் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 52 என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவிற்கு ஒரு குடியரசுத் தலைவர் இருக்க வேணும் அப்படின்னு சொல்லுது. இந்தியாவுக்கு ஒரு குடியரசுத் தலைவர் வேணும் அப்படின்னா இந்தியாவுக்கு அரசியலமைப்பு என்ன சொல்லுது, இந்தியாவுக்கு குடியரசுத் தலைவர்கிட்ட ஒரு பதவி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய இந்திய அரசியலமைப்பை அங்கீகரிக்குது. எது மூலயமா, சட்டப்பிரிவு 52 மூலயமா. ஓகேவா? அடுத்து பாருங்க, சட்டப்பிரிவு 53 என்ன சொல்லுதுன்னா, ஓகே குடியரசுத் தலைவர் ஒரு பதவி இருக்குது அப்படின்னா குடியரசுத் தலைவர் ஒரு நபர் இருக்கார், அந்த நபருக்கு குடியரசுத் தலைவருக்கு நிர்வாக அதிகாரத்தை கொடுக்குது, எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸை கொடுக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இந்தியாவை நிர்வாகம் செய்யறதுக்கான ஒரு பவர், சரியா, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பவரை, நிர்வாக அதிகாரத்தை கொடுக்குது. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, இப்போ குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுறாரு, குடியரசுத் தலைவர் இந்திய அரசியலமைப்பின் மூலயமா, அரசியலமைப்பே சொல்லப்பட்ட இந்த ஆர்டிகல் 53 மூலயமா நிர்வாகம் செய்யக்கூடிய அதிகாரத்தை பெறாரு. ஓகே, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பவர்ன்றது ஒரு கையில் கிடைக்குது. இது மூலயமா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு சில விஷயங்களில் அவரே நேரடியாகவும் நிர்வாகத்தை பார்த்துப்பாரு, ஒரு சில விஷயங்களில் மறைமுகமாகவும் நிர்வாகத்தை செயல்படுத்துறாரு. ஓகேவா? இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்டேட் லெவலில், ஸ்டேட் கிடையாது, இப்போ சென்ட்ரல் லெவலில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சென்ட்ரல் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரூலிங் கவர்மெண்ட் தான். ஸோ பின்னாடி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பிஎம் இருப்பாங்க, அவங்க சொல்கிற கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சொல்கிற மாதிரி தான் குடியரசுத் தலைவர் கேட்பார். அதை பேஸ் பண்ணி நடக்கும். ஏன்னா குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா பெயரளவு தலைவர் வந்து பார்க்குறோம். இருந்தாலும் நிர்வாக அதிகாரம் அவருக்கு பொதுவாகவே நிர்வாக அதிகாரம்ன்றது குடியரசுத் தலைவருக்கும் இருக்குது அப்படின்றது ஆர்டிகல் 53 சொல்லுது இல்லையா. அது ஒரு சில இடங்களில் நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக இந்திய அரசுடைய எல்லா செயல்பாடுகளும் குடியரசுத் தலைவர் பேரில் தான் நடக்கும். ஓகேவா? அது இருந்தாலும் நம்மளுடைய அதிகாரத்தை, நம்மளுடைய அரசியலமைப்பு பொறுத்த வரைக்கும் அது ஜஸ்ட் ஒரு பெயரளவில், ஆனால் உண்மையான அதிகாரம்ன்றது
யார்கிட்ட இருக்கும், பிஎம்கிட்ட தான் இருக்கும், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் இருக்குன்றது நமக்கு தெரியும். ஓகேவா, நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த நேரடியாகவோ மறைமுகமாகவோ செயல்படுத்துறாரு, நிர்வாக அதிகாரத்தை செயல்படுத்துறாரு, செய்கிறாருன்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நேரடின்னு பார்க்கும்போது இப்போ சென்ட்ரல் லெவலில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அங்கே டேரெக்டாக குடியரசுத் தலைவர் இன்வால்வ் ஆகிருப்பார். ஓகேவா, இது மறைமுகமாகவோ அப்படின்றது ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு மாநிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த மாநிலத்தில் இதே மாதிரி குடியரசுத் தலைவர் இடத்துல இருந்த ஆட்சி புரியறதுக்கு அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தர் இருப்பார். யார் அவர் தான் ஆளுநர். ஓகேவா, அப்போ என்ன பண்ணுறாரு, மறைமுகமாக அந்த ஒரு மாநிலத்தின் மீது நிர்வாகத்தை செலுத்துறாரு. யார், குடியரசுத் தலைவர் செலுத்துறாரு. அதே போல் யூனியன் பிரதேசங்கள் இருக்கும், யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புதுச்சேரி இருக்கு இல்லையா, ஸோ புதுச்சேரிக்கு லெப்டினன்ட் கவர்னர் இருப்பாங்க, கவர்னர் இருப்பாங்க, சரியா, LT துணைநிலை ஆளுநர் இருப்பாங்க இல்லையா. அப்போ துணைநிலை ஆளுநர் யார், இவரும் மறைமுகமாக என்ன பண்ண ஒரு லெப்டினன்ட் கவர்னராக இருக்கார். யாருக்கு, ஒரு யூனியன் பிரதேசத்துக்கு. ஓகேவா, அப்போ இவர் என்ன பண்ணுறது, குடியரசுத் தலைவருடைய ஒரு பிரதிநிதியாக இருந்து இவர் இங்கே இந்த யூனியன் பிரதேசத்துக்கு ஒரு நிர்வாகத்துக்கு இன்வால்வ் ஆகிருப்பார். அப்போது இது என்ன தெரியுதுன்னா, குடியரசுத் தலைவர் அந்த ஆர்டிகல் 53 மூலயமா எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் மூலிமா, நிர்வாக அதிகாரம் மூலிமா ஒரு சில இடங்களில் நேரடியாகவும் ஒரு சில இடங்களில் மறைமுகமாக அவருடைய நிர்வாகத்தை செயல்படுத்துகிறாரு. இதுதான் ஆர்டிகல் 53. ஆர்டிகல் 53. ஓகேவா, ஸோ இருந்தாலும் அதிகமாக டைம் எடுத்துக்காமல் உங்களுக்கு நிறைய சிம்பிளாக எப்படி கிறிஸ்பாக நிறைய டீட்டெயில்ஸ் கொடுக்காம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல குரூப் 4 லெவலில், குரூப் 2 ப்ரிலிம்ஸ் லெவலில் இதெல்லாம் போதுன்ற மாதிரி தான். ஏன்னா கிளாஸ் ரொம்ப பெருசாகவும் போயிடக்கூடாது. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் எனக்கு டக்கு நிறைய சொல்லிக் கொடுக்குன்னு தோணுது. ஆனால் டைம் கன்சியூம், நம்ம பசங்க சின்னதாக ஒரு ½ hour வீடியோ தாண்டாவே பார்க்க மாட்டேறீங்க. ஓகேவா, படிக்கணுன்ற எண்ணம்ன்றது வர மாட்டேங்குது. ஸோ எல்லாம் தடைகளை தாண்டி நிறைய கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சி நம்ம படித்தா மட்டும்தான் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். அது நிறைய பேர், அதனால தான் நிறைய பேர் பார்த்தோன்னா என்ன சொல்கிறது, எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. இதெல்லாம் தாண்டி இந்த வீடியோ எவ்வளோ பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்ல கண்டென்ட் கிடைக்குதுன்னா நான் தேடி இந்த யூடியூப் கிடையாது, எந்த யூடியூப் சேனலாக தான் சரி, தேடி உட்காந்து படிப்பேன், என்னுடைய நாலேஜை நான் வளர்த்துப்பேன், எக்ஸாமுக்கு நான் ரெடியாகவும் படித்து யாரெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க தான் எக்ஸாம் உள்ளே போகிறாங்க. புரியுதா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ ரொம்ப கொஞ்சம் பெருசாக போகிறது கூட நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது கூட பயமாக இருக்குது எனக்கு உண்மையிலே. ஓகேவா, ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷமா, ஓகே, குடியரசுத் தலைவர் நல்லா பாருங்க. அடுத்து குடியரசுத் தலைவருடைய பதவி பிரமாணம். குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம். குடியரசுத் தலைவர் ஒருத்தர் ஓகே, எலெக்ஷன்லாம் முடிஞ்சிச்சு, எலக்டோரல் காலேஜ் எம்எல்ஏஸ் எம்பிலிஸ் எல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, ஒருத்தர் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க, குடியரசுத் தலைவராக ஒருத்தர் செலக்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, எலெக்டட் பண்ணிட்டாங்க, தேர்ந்தெடுக்கப்பட்டார்னு வச்சுக்கோங்க. தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா பதவி பிரமாணம் ஏற்றுப்பார் இல்லையா. அந்த பதவி பிரமாணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக, ஸோ பதவியில் உண்மையாக பணியாற்றுவது. அவருடைய பதவி பிரமாணம் எடுத்துப்பார். ஆக்சுவலாக அது இன்னும் கொஞ்சம் லெத்தாக இருக்கும். சிம்பிளாக அதில் என்ன இருக்குன்றதை சிம்பிளாக சொல்லியிருப்பாங்க ஸ்கூல் புக்ஸில். பதவியில் உண்மையாக பணியாற்றுவது, அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது, அதே போல் நம்ம நாட்டினுடைய இந்திய மக்கள் சேவைக்காகவும் அவங்களுடைய நல வாழ்விற்காகவும் தன்னை அர்ப்பணிப்பது, இதெல்லாம் அந்த பதவி பிரமாணத்தை இது மூலயமா எடுத்துப்பார். ஓகேவா, இந்த ஒரு கான்செப்டில் இந்த ஒரு நெறிமுறைப்படி எடுத்துப்பார். ஓகேவா, அதே போல் குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது யார், குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் உச்ச நீதிமன்ற சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஓகேவா, அதே சமயத்தில் இப்போ உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக ஒருத்தர் இல்லைப்பா, ஒருவேளை அந்த சீட்டே பார்த்தோன்னா வேக்கண்ட்டாக இருக்குது, தலைமை நீதிபதியாக ஒருத்தர் இல்லை அப்படின்னா அடுத்தபடியாக யாரை செஞ்சு வைக்கலாம் குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம்னு கேட்டிங்கன்னா உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒரு நீதிபதி செஞ்சு வைக்கலாம். ஆனால் அவர் உச்ச நீதிமன்றத்துடைய மூத்த நீதிபதியாக இருக்கணும். சரியா, உச்ச நீதிமன்றத்துடைய சீனியர் ஜட்ஜஸாக இருக்கணும். ஓகேவா, ஸோ பொதுவாக உச்ச நீதிமன்றம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யார், தலைமை நீதிபதி. தலைமைன்ற ஒருத்தர் இல்லை அப்படின்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இல்லை அப்படின்னா, அதே போல் உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒரு சீனியர் ஜட்ஜ், சரியா, ஒரு மூத்த நீதிபதி அந்த பதவி பிரமாணத்தை குடியரசுத் தலைவருக்கு செஞ்சு வைப்பார், சிஜிஐ இல்லாத ஒரு காலகட்டத்தில். ஓகேவா, ஸோ ஃபைன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தனது அதிகாரப்பூர்வ நடவடிக்கைகளுக்கு நீதிமன்ற நடவடிக்கைகளிலிருந்து தனிப்பட்ட விலக்கு பெறுகிறார். எக்ஸம்ஷன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஓகே, இப்போ குடியரசுத் தலைவர் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டார், அவருக்கான நிர்வாகத்தை அவர் பார்த்துக்கிறாரு, அவருடைய செயல்பாடுகள்லாம் இருக்கு இல்லையா, அவருடைய எந்த ஒரு ஆக்ஷனாக இருந்தாலும் சரி, என்ன சொல்கிறது, சட்டம் சார்ந்தோ நிர்வாகம் சார்ந்தோ நீதி சார்ந்தோ இல்லை நிதி சார்ந்தோ எந்த ஒரு ஒரு துறையின் கீழே எந்த ஒரு சப்ஜெக்ட் கீழே அவர் என்ன ஒரு ஆக்ஷன் எடுத்தாலும் சரி, அவருடைய செயல்பாடுகள் குடியரசுத் தலைவராக அவர் செய்யக்கூடிய எந்த ஒரு நிர்வாகமும் சரி, பணிகளும் சரி, பொறுப்புகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதை ஒரு நீதிமன்றம் என்ன பண்ண முடியாது, கொஷின் கேட்க முடியாது. ஓகேவா, அப்போ குடியரசுத் தலைவர் தனது அதிகாரப்பூர்வ நடவடிக்கைகள் ஒன்று மேற்கொள்கிறார் அப்படின்னா குடியரசுத் தலைவராக இருந்து நீதிமன்ற நடவடிக்கைகள் இருந்து தனிப்பட்ட விலக்குன்றதை அவர் பெறுவார். நீதிமன்றத்துக்கு ஒரு கேஸில் பார்த்தோன்னா நின்று பதில் சொல்கிறது ஒரு அவசியமோ இல்லை பொதுவாக அவர் பதிலளிக்க வேண்டிய அவருடைய செயல்பாடுகளுக்கு அவர் பதிலளிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. ஓகேவா, அந்த ஒரு விலக்குன்றது அவருக்கு இருக்குது.
ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், பதவி காலத்தின் போது ஒரு குடியரசுத் தலைவராக ஒருத்தர் இருக்கார், அவருடைய பதவி காலம்னு ஒரு 5 வருஷம் இல்லையா, ஒருத்தர் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னா ஒரு 5 வருஷம்ன்றது குடியரசுத் தலைவராக இருப்பார். அந்த ஒரு பதவி காலத்தின் போது, அந்த ஒரு பதவியில் அவர் இருக்கும்போது அனைத்து குற்றவியல் நடவடிக்கைகளிலிருந்து விலக்கு பெறுகிறார், விலக்கு அளிக்கப்படுகிறது அவருக்கு. குற்றவியல் நடவடிக்கைகள் ஓகேவா? திடீர்னு வந்து பார்த்தோன்னா இப்போ குடியரசுத் தலைவராக ஒருத்தர் இருக்கார், அவர் மேலே வந்து பார்த்தோன்னா ஒரு கிரிமினல் சார்ஜஸ் ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் மீது அந்த கிரிமினல் சார்ஜஸ் வருதுன்றது தெரிஞ்சாலும் அவருடைய பதவி காலத்தில் அவர் இருக்கும்போது அவர் மேலே எந்த ஒரு ஆக்ஷன்ஸும் எடுக்க முடியாது. ஓகேவா? மாறா என்ன பண்ணலாம், குடியரசுத் தலைவர் பதவியில் வந்து அவரை நீக்கிட்டு பதவி விலகல்ன்றது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த குற்றவியல் நடவடிக்கைகள் அவர் மீது பாயும். ஆனால் அந்த பதவியில் இருக்கும்போது அவரை யாரும் எதுவும் செய்ய முடியாது. புரியுதா? ஸோ இதுதான் அதுக்கான பொருள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 56 ஆர்டிகல் 56. ஸோ அண்டர் ஆர்டிகல் 56ல் அவருடைய பதவி காலம் பற்றி, குடியரசுத் தலைவருக்கான பதவி காலம் பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு 56. எத்தனை வருஷம்? 5 ஆண்டுகள். சிம்பிள், அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் குடியரசுத் தலைவராக ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார், ஓகே, மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படுவாரா? மீண்டும் அவருக்கு அது பதவிக்கு, குடியரசுத் தலைவர் பதவிக்கு எத்தனை முறை வேண்டுமானாலும் நம்ம இந்திய அரசியலமைப்பின்படி அவர் தேர்ந்தெடுக்கப்படலாம் ஒரு நபர். ஓகேவா? ஆனால் இதுவே இப்போ யூஎஸ்ஏடைய பிரசிடென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒருத்தர் 2 முறை மட்டும்தான் என்ன பண்ண முடியும், யூஎஸ்ஓடைய பிரசிடென்ட்டாக ஆக முடியும். அதான் இப்போ டொனால்ட் ட்ரம்ப் ரீசெண்டாக சொல்லிட்டு இருக்காரு இல்லையா? ஸோ இந்த திருத்தத்தை நான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலான்றத ஒரு முயற்சிகளை நான் மேற்கொள்ளலான்னு இருக்கேன் அப்படின்னா என்னது, போய் செகண்ட் டைம் வந்துட்டார். செகண்ட் டைம்ன்றது இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தோன்னா அடுத்து 3ஆவோ 4ஆவோ மாற்றுற மாதிரி ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஆனால் அது அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் கிடையாது. ஸோ சொல்கிறேன், ஸோ எத்தனை முறை வேண்டுமானாலும் மீண்டும் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட தகுதியுடையவர் யார், நம்ம இந்திய அரசியலமைப்பு அந்த ஒரு ப்ரொவிஷன்ஸை கொடுத்துருக்கு. எத்தனை முறை வேணாலும் பண்ணலாம். யூஎஸ் மாதிரி 2 டைம் மட்டும் கிடையாது, எத்தனை டைம் வேணாலும் ஒருத்தர் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படலாம். ஓகேவா? ஸோ இந்த ப்ரொவிஷன் இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் 1 or 2 டைம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் அதை பயன்படுத்தும். ஏன்னா மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அதை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதே போல் இப்போ குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம், ஸோ குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யணும். குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலமைப்புக்கு எதிராகவோ செயல்பட்டார், இல்லை குற்றங்களில் ஈடுபட்டார் அப்படின்னா, அவர் மீது குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்னா அவரை பதவியிலேருந்து நீக்கணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னா அது எங்கே நடக்கும், நாடாளுமன்றத்துடைய அவைகளில் நடக்கும். ஓகேவா? அப்போ குடியரசுத் தலைவரை பதவி நீக்க கண்டன தீர்மானம் மூலம் ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஓட்டு நடக்கும் லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும். அது வந்து பார்த்தோன்னா பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் மீது குற்றம் இருக்குன்னு தெரிஞ்சு எல்லாரும் வந்து ஓட்டு போட்டாங்க அவருக்கு எதிராக அப்படின்னா, பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் அந்த பதவியில் வந்து பதவி நீக்கம் செய்யப்படுவார். ஓகேவா? ஆனால் அது ரொம்ப ஈஸியான ஒரு வேலையும் கிடையாது. இது வரைக்கும் இந்தியாவில் அந்த மாதிரி ஒன்றும் நடந்தது கிடையாது. ஓகேவா? ஆனால் டொனால்ட் ட்ரம்ப்க்கு ரீசெண்டாக இம்பீச்மெண்ட்ன்றதும் கொடுத்தாங்க, பதவி நீக்கம்ன்றதை செஞ்சாங்க. ஓகேவா? ஸோ இப்போ குடியரசுத் தலைவரை பதவி நீக்க கண்டன தீர்மானம் மூலம் என்ன பண்ண முடியும், பதவி நீக்கம் செய்ய முடியும். அவருடைய பதவி நீக்கமும் செய்ய முடியும். புரிஞ்சதா? ஸோ ஃபைன். அடுத்து பாருங்கள், சட்டப்பிரிவு 61 பதவி நீக்கம் செய்கிறது. இப்போ பதவி நீக்கம் செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சட்டப்பிரிவு 61 இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 61 குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் பற்றி பேசுது. குடியரசுத் தலைவருக்கு பதவி நீக்கம், இம்பீச்மெண்ட். ஓகேவா? இம்பீச்மெண்ட், குடியரசுத் தலைவருடைய இம்பீச்மெண்ட் பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு 61. நாடாளுமன்றத்தில் அப்படின்னது பார்லிமெண்ட். நாடாளுமன்றத்தில் எந்த ஒரு அவையிலும், பார்லிமெண்ட்டுடைய எந்த ஒரு அவையிலும், எந்த ஒரு அவையிலும், பார்லிமெண்ட்டில் இருக்கிறதே 2 அவைகள் தான், அதில் எந்த ஒரு அவை, ராஜ்யசபா இருந்தாலும் சரி, லோக்சபா இருந்தாலும் சரி. ஓகேவா? ஸோ இப்போ நாடாளுமன்றத்தின் எந்த அவையிலும் ஒருத்தரை ஒரு குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், நாடாளுமன்றத்தோட எந்த ஒரு அவையில் ஃபஸ்ட்டு வந்து அந்த பதவி நீக்கம் செய்யக்கூடிய தீர்மானத்தை கொண்டு வராங்களோ, ரெசல்யூஷன் கொண்டு வராங்களோ, பொதுவாக அதில் அந்த அவையில் இருக்கக்கூடிய மொத்த உறுப்பினர்களில் 4/1 உறுப்பினர்கள் அந்த தீர்மானத்தின் மூலமா குற்றச்சாட்டை என்ன பண்ணுவாங்க, முன்வைப்பாங்க. குடியரசுத் தலைவர் இந்திய அரசியலமைப்புக்கு எதிராக செயல்பட்டார், ஸோ குற்றங்களில் ஈடுபட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதில் 4/1 உறுப்பினர்கள் இந்த ரெசல்யூஷனை கொண்டு வருவாங்க. இந்த ரெசல்யூஷன் என்ன பண்ணுவாங்க, கொண்டு வந்து அந்த அவையில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு இல்லையா, இந்த ஒரு விஷயம் குடியரசுத் தலைவருக்கு தெரியப்படுத்தணும், குடியரசுத் தலைவர் மீது குற்றம் சுமத்துறாங்க அப்படின்ட்டு. அதனால் இதை நம்ம ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதை பற்றின விஷயம் குடியரசுத் தலைவருக்கு தெரியப்படுத்தணும். அப்போ குடியரசுத் தலைவருக்கு குறைந்தபட்சம் ஒரு 14 நாட்களுக்கு முன்னாடியே நோட்டீஸ்ன்றது சர்வ் பண்ணும். முன்கூட்டியே என்ன பண்ணுவாங்க, அறிவிப்பாங்க, நோட்டீஸ்ன்றதை கொடுப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ரெசல்யூஷன் கொண்டு வராங்க இல்லையா, இப்போ இந்த ரெசல்யூஷனை கொண்டு வந்து அவையில் வச்ச உடனே நாடாளுமன்றத்தில் 2 அவைகள்லையும் அந்த தீர்மானத்தின் மீது அங்கே 4/1 உறுப்பினர்கள் எந்த அவையில் இன்ட்ரடியூஸ் பண்ணாலோ அந்த அவையில் அந்த தீர்மானம்ன்றது கொண்டு வரப்படுது. அந்த ஒரு தீர்மானத்தின் மீது குடியரசுத் தலைவர் நாங்கள் நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரக்கூடிய தீர்மானத்தின் மீது ஒவ்வொரு அவையிலையும், லோக்சபா இருந்தாலும் சரி, ராஜ்யசபா 2த்துலையுமே நடக்கும், ஒவ்வொரு அவையிலையும் இருக்கக்கூடிய மொத்த உறுப்பினர்களில் 3/2 உறுப்பினர்கள், 3/2 உறுப்பினர்கள் என்ன பண்ணுவாங்க, நல்லா பாருங்கள், 3/2 உறுப்பினர்கள் அதுக்கு ஒப்புதலை கொடுத்துட்டாங்க. ஓகே, நம்ம
குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா குற்றம் செஞ்சிருக்காரு, அரசியலமைப்புக்கு எதிராக செயல்பட்டிருக்காரு, இவர் நீக்கப்பட வேண்டியவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒப்புதல் தெரிவிச்சுட்டு அதுக்கு ஓட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, அவரை பதவி நீக்கம் செய்ய முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 2/3 உறுப்பினர்கள் ஒப்புதல் கொடுத்து நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அந்நாள் முதல் எப்போ தீர்மானம் நிறைவேற்றப்படுறாங்களோ அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அந்நாள் முதல் குடியரசுடைய பதவின்றது பதவியிலிருந்து நீக்கப்படுவார், இம்பீச்மெண்ட் பண்ணப்பட்டாச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுவரை பதவி நீக்கம் மூலம் எந்த இந்திய குடியரசுத் தலைவரும் பதவியை இழந்தது கிடையாது, நம்ம இந்தியாவில் நடந்தது கிடையாது. ஃபைன். ஸோ ஃபைன், அவ்வளோதான். அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்கள், குடியரசுத் தலைவர் பதவியை நிரப்புதல். அது நம்ம இம்பீச்மெண்ட் பண்ணுறது, பதவியை வந்து பார்த்தீங்கன்னா பதவியில் வந்து நம்ம நீக்கம் பண்ணுறது, இம்பீச்மெண்ட் பண்ணுறது. பொதுவாகவே குடியரசுத் தலைவர் பதவி காலியாகும். சரியா? அப்போ காலி ஆச்சுன்னா என்ன பண்ணணும், அடுத்து வந்து பார்த்தோன்னா அந்த பதவியை நிரப்பணும் இல்லையா? நிரப்புறதுனால அடுத்த ஒரு குடியரசுத் தலைவரை கொண்டு வரணும். இப்போ எந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் ஒரு குடியரசுத் தலைவருக்கு அந்த ஒரு பதவி காலியாக இருக்கும்போது காலி ஆகலாம், உடனே எலெக்ஷன் வந்து எப்படிலாம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், பதவிக்காலம் முடிவடைஞ்சிச்சு அப்படின்னா என்னது, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடியரசுத் தலைவர் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டார், இப்போ 5 வருஷம் முடிஞ்சிருச்சு, அவருடைய பதவி காலம் முடியுது அப்படின்னா என்ன பண்ணுவோம், அடுத்த ஒரு குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த ஒரு பதவியை திரும்பவும் நிரப்புவாங்க. ரெண்டாவது, பதவி விலகுவார். ஒரு குடியரசுத் தலைவர் ஓகேப்பா எனக்கு இந்த ஒரு பணிகள் இல்லை, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல்நிலை குறைவு இருக்குது, இல்லை வேறு ஏதாவது பர்சனல் ரீசன் மூலயமா, இல்லை வேறு ஏதாவது பொலிட்டிக்கல் ரீசன் மூலயமா என்ன பண்ணுவார், பதவி விலகுவார். அவரே வந்து பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி ரிசைன் பண்ணாலும் அடுத்து ரிசைன் பண்ணாங்கன்னா அந்த போஸ்ட் காலி ஆகிடுமா, வேக்கண்ட் ஆகிடுமா? அப்போ அந்த வேக்கன்சி என்ன பண்ணும், திரும்ப ஃபில் பண்ணும். அப்போ என்ன நடக்கும், திரும்ப ஒரு எலெக்ஷன் நடக்கும். ஓகேவா? பதவியை நிரப்பணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பதவி நீக்கம், இம்பீச்மெண்ட் பண்ணிட்டாங்க, ஒருத்தரை இம்பீச்மெண்ட் பண்ணிட்டாங்க, பதவியை நீக்கிட்டாங்க அப்படின்னா அடுத்து திரும்பவும் இன்னொருத்தர் குடியரசுத் தலைவராக வரணும் இல்லையா? அப்போது அந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் திரும்ப எலெக்ஷன்றது நடக்கும், பதவியை நிரப்புவாங்க. அதே சமயத்தில் அடுத்து 4வது பாருங்கள், அவர் இறந்துட்டார், குடியரசுத் தலைவராக ஒருத்தர் இருந்தார், ஆனால் அவர் இறந்துட்டார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு சீட்டுன்றது வேக்கன்சி வந்துடும் இல்லையா, குடியரசுத் தலைவருக்கான பதவி. அப்போ அந்த டைம்லையும் ஃபில் பண்ணணும். ஓகேவா? அதே போல் இந்த 4ம் பார்த்துட்டோம். 5வதாக ஒன்று என்னென்னா, ஒருத்தர் குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் நடந்துச்சு, ஆனால் அந்த தேர்தல் வந்து பார்த்தோன்னா முறைகேடு இருக்குது. ஓகேவா? அந்த தேர்தல் நடந்ததே செல்லாதுன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லிடுச்சு அப்படின்னா, ஜுடிஷியரி சிஸ்டம் சொல்லிடுச்சு அப்படின்னா, அப்போது அவர் குடியரசுத் தலைவருக்கான அந்த தகுதி இழந்துருவார். ஓகேவா? அதாவது தேர்தல் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்பயும் இழந்துருவார். இல்லை ஒருத்தர் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுறதுக்கே அவருக்கு தகுதியே கிடையாது, இருந்தாலும் தகுதி இருக்குன்ற அடிப்படையில் வச்சு ஒரு எலெக்ஷன்லாம் நடந்து முடிஞ்சு அது இல்லீகல் அப்படின்றது தெரிஞ்சிச்சு, அன்லாஃபுல் அப்படின்றது தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த தேர்தல் செல்லாதுன்னு அறிவிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவது, அவருடைய வேக்கண்ட் ஆகிடுமா, உடனே திரும்ப அந்த குடியரசுத் தலைவருக்கான பதவின்றது வேக்கண்ட் ஆகிடுமா? அப்போ அடுத்த திரும்ப ஒரு எலெக்ஷன் நடக்கும். ஸோ அப்போது குடியரசுத் தலைவர் பதவின்றது இந்த முறைகள் மூலயமா அந்த ஒரு பதவின்றது காலியாக இருக்கும்போது நிரப்பப்படுது, இந்தந்த விஷயங்கள் மூலயமா நிரப்பப்படுது. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், 6 மாதங்களுக்குள் குடியரசுத் தலைவர் தேர்தல்ன்றது நடக்கணும். பொதுவாகவே ஒரு குடியரசுத் தலைவருக்கான ஒரு பதவின்றது காலி ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ஒரு சீட்டுன்றது வேக்கண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, அப்போ குடியரசுத் தலைவருக்கான பதவிக்கு ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்படுறது அதிகபட்சம் 6 மாதத்துக்குள்ளேயே குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் நடத்தப்பட்டு அவர் ஒருத்தரை குடியரசுத் தலைவராக கொண்டு வரணும். இது அண்டர் ஆர்டிகல் 62 மூலம் சொல்லப்படுது. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம பார்த்தோம் பதவி விலகல் கிடையாது, பதவி விலகல் ஒன்று பார்த்தோம், ரிசர்வேஷன் ஒன்று பார்த்தோம். ஒருத்தர் குடியரசுத் தலைவராக இருக்கார், அவருக்கு அந்த பதவியில் இருக்கிறதுக்கு பிடிக்கல, ஓகே ஏதோ ஒரு காரணத்து மூலயமா பொலிட்டிக்கலாவோ பர்சனல் ரீசன் மூலயமாவோ ஒரு பதவியிலேருந்து விலகிறார் அப்படின்னா அவருடைய அந்த பதவி விலகல்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கொடுக்கணும், ரெசல்யூஷன் லெட்டர் கொடுக்கணும். நல்லா பாருங்கள், லெட்டர் கொடுக்கணும். அந்த ரெசல்யூஷன் லெட்டர் சொல்லக்கூடிய பதவி விலகல் கடிதம் இல்லை பணி துறப்பு கடிதம் சொல்லுவாங்க, ரெண்டும் ஒன்று தான். இந்த ஒரு கடிதத்தை யாருக்கிட்ட கொடுத்துட்டு அவர் ரிசைன் பண்ணுவார் அப்படின்னா குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பார், குடியரசு துணைத் தலைவர்கிட்ட கொடுப்பார், வைஸ் பிரசிடென்ட்டை கொடுப்பார். ஓகேவா? வைஸ் பிரசிடென்ட் ரிசைன் பண்ணுறாரு அப்படின்னா பிரசிடென்ட்டை கொடுப்பாரு லெட்டர், ரெசல்யூஷன் லெட்டர். பிரசிடென்ட் ரிசைன் பண்ணுறாரு அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட்டை கொடுப்பார். புரிஞ்சுதா? ஸோ இப்படி லெட்டர் கொடுப்பாங்க. ஸோ அப்போ குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவரிடம் பதவி விலகல் கடிதத்தை, பணித்துறப்பு கடிதத்தை கொடுப்பார். ஸோ இதை சொல்லக்கூடியது அண்டர் ஆர்டிகல் 56ல் 2, சரியா? ஆர்டிகல் 56ல் 2வது கிளாஸ் இதை பற்றி சொல்லுது. ஓகேவாம்மா? ஸோ ஃபைன். அடுத்து பாருங்கள், பதவி காலியாக இருக்கும்போது ஓகேப்பா, இப்போ ஒரு குடியரசுத் தலைவர் பதவி வந்து பார்த்தீங்கன்னா விலகிட்டாரு, ஸோ பணித்துறப்பு கடிதத்தை குடியரசுத் தலைவர்கிட்ட குடியரசு துணைத் தலைவர்கிட்ட கொடுத்துட்டாரு. அந்த டைமில் என்ன ஆகிடும், குடியரசுத் தலைவருக்கான பதவின்றது காலி ஆகிடுமா? அப்போ அந்த இடத்துல குடியரசுத் தலைவர் யாருமே இருக்க மாட்டாங்களா? ஓகேவா? உடனே என்ன பண்ணுவாங்கன்னா எலெக்ஷனுக்கான ப்ராசஸ்லாம் ஓகே அடுத்த நம்ம முன்னெடுப்பாங்க. ஆனால் இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் திரும்ப அடுத்த ஒரு குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு படுறதுக்கு இந்த இடைப்பட்ட காலத்தில் அது 1 மாதமோ 10 நாளோ இல்லை 1 வருஷமோ, 1 வருஷம்லாம் ஆகாது, 6 மாதத்துக்குள்ள பண்ணி ஆகணும். ஸோ 1 மாதமோ 2 மாதமோ டைம் எடுத்துக்கின்னு வச்சுக்கோங்களேன் புதுசாக ஒரு குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு. அப்போ அந்த பதவி காலியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் குடியரசுத் தலைவருக்கான பணிகளை யார் செய்வானா அதுக்காக உருவாக்கப்பட்டதான் ஆக்சுவலாக இந்த குடியரசு துணைத் தலைவர்னு சொல்லக்கூடிய ஒரு பதவியே.
ஓகேவா? அப்போ அந்த பதவிகள் அந்த ஒரு பணியை யார் செய்வா? குடியரசு துணைத் தலைவர் குடியரசுத் தலைவர் பொறுப்பில் இருந்து என்ன பண்ணுவார்? அந்த பதவியிலிருந்து செய்யக்கூடிய பணிகளை செய்வார். ஓகேவாமா? ஸோ ஃபைன். ஓகே, அடுத்த முக்கியமான ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்துருவோமா? ஸோ சட்டப்பிரிவு 54 என்ன சொல்லுது? சட்டப்பிரிவு 52 குடியரசுத் தலைவர் ஒருத்தர் இருக்கணும். சட்டப்பிரிவு 53 என்ன சொல்லுது? அவருக்கான நிர்வாக அதிகாரத்தை கொடுக்குது, எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸை கொடுக்குது. சட்டப்பிரிவு 54 என்னது? குடியரசுத் தலைவர் தேர்தலை பற்றி சொல்லும், எலெக்ஷன்ஸை பற்றி சொல்லும். ஓகேவா? சட்டப்பிரிவு 55 அந்த எலெக்ஷன் மெத்தட்ஸ் இருக்கு இல்லையா, ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா, அந்த எலெக்ஷன் மெத்தட்ஸை பற்றி சொல்லும், மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். அடுத்து ஆர்டிகல் 56 என்ன சொல்லுது? குடியரசுத் தலைவருடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள் அப்படின்றது இல்லையா, அதுதான். அதுக்கடுத்து ஆர்டிகல் 57ன்றது எல்லாம் ஸ்கூல் புக்ஸில் கொடுத்துருக்க மாட்டாங்க, நான் புக்கை தாண்டி கொஸ்டின்ஸ் கேட்குறது அப்படின்றதால அவுட் ஆஃப் சோர்ஸும் நம்ம போய் படிச்சு தான் ஆகணும். ஸோ ஆர்டிகல் 57 அப்படின்றது சட்டப்பிரிவு 57 மீண்டும் ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படலாம், எத்தனை முறை வேண்டுமாலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சட்டப்பிரிவு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 58 குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு போட்டியிட தேவையான தகுதிகள். ஒரு குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னா அவருக்கான தகுதிகள் வேணும்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை சொல்லக்கூடிய என்ன ஆர்டிகல் பார்த்தோம்? ஆர்டிகல் 52. ஓகேவா? ஸோ ஃபைன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 60 குடியரசுத் தலைவர் பார்த்தீங்கன்னா பதவி பிரமாணம் உறுதிமொழி. அவர் குடியரசுத் தலைவர் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னா அவர் எடுத்துக்கூடிய அந்த பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழி பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 60. அதுக்கடுத்து சட்டப்பிரிவு 61 இது என்னது? இதுதான் இம்பீச்மெண்ட். குடியரசுத் தலைவர் ஒருத்தரை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னா அதை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகல் 61. அதே போல் ஆர்டிகல் 72 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னது? சில வழக்குகளில் ஓகேவா, சில வழக்குகளில் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீதி சார்ந்த குடியரசுத் தலைவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம், முக்கியமான ஒரு அதிகாரம். ஸோ சட்டப்பிரிவு 72 கீழே குடியரசுத் தலைவர் நினைச்சார் அப்படின்னா நீதிமன்றங்களில் தண்டனை கொடுக்கப்பட்ட ஒரு நபருக்கு அந்த தண்டனையிலேருந்து மன்னிப்பு வழங்கலாம். மன்னிப்புனா என்னது? அவரை ரிலீஸ் பண்ண முடியும், ஃப்ரீடம். அவர் என்ன சொல்கிறார்? அந்த தண்டனையிலேருந்து விலக்களிக்கப்பட்டு அவர் என்ன பார்த்தோன்னா அவர் வந்து விடுதலை செய்யப்படுவார். ஓகேவா? அப்போ ஒரு சில வழக்குகளில் அப்போ தண்டனை கைதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு என்ன பண்ணுவாங்க? விண்ணப்பிப்பாங்க, அப்ளிகேஷன் போடுவாங்க. சரியா, என்னுடைய தண்டனை குறைங்க, எனக்கு இந்த தண்டனை விலக்களிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கேட்பாங்க. ஸோ அதை பரிசீலிப்பார் யார்? குடியரசுத் தலைவர் பரிசீலிப்பார். எந்த ஒரு அடிப்படையில்? அண்டர் ஆர்டிகல் 72. ஸோ சட்டப்பிரிவு 72 கீழே சில வழக்குகளில் மன்னிப்பு வழங்குறது, குடியரசுத் தலைவர் மன்னிப்பு வழங்க முடியும். அதே போல் தண்டனையை குறைக்க முடியும். அதே போல் தண்டனை என்ன பண்ணும்? ஒத்தி வைக்கவும் முடியும், நிறுத்தி வைக்கவும் முடியும். ஓகேவா? ஸோ இந்த அதிகாரங்கள்லாம் குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. ஓகேவா? முக்கியமாக குடியரசுத் தலைவருக்குரிய இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்த்த குடியரசுத் தலைவர் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே ஸ்டேட் லெவலில் வரும்போது ஆளுநருக்கும் பொருந்தும். இதில் நிறைய விஷயங்கள் ஆளுநருக்கும் பொருந்தும். அவருடைய பணிகள் ஆகட்டும், அது அவரை பற்றி நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஆளுநருக்கும் பொருந்தும். ஆனால் ஸோ அல்டிமேட் யார்? குடியரசுத் தலைவர் தான், ஆளுநர் கிடையாது. ஓகேவா? மாநில லெவலில் ஆளுநர்ன்றது இருப்பார். ஓகேவா? ஸோ இதெல்லாமே ஆளுநருக்கு பொருந்தும். இப்போ இந்த இடத்துல ஆளுநரை விட குடியரசுத் தலைவருக்கு என்ன ஒரு எக்ஸ்ட்ரா பவர்னா, இந்த அந்த ஆர்டிகல் 72 கீழே மரண தண்டனை பெற்ற ஒரு கைதி இருப்பார் இல்லையா, மரண தண்டனை பெற்ற ஒரு நபர் இருப்பார். அவருக்கான தண்டனைன்றது நீதிமன்றங்களில் வழங்கப்படும். அந்த மரண தண்டனையிலிருந்து கூட என்ன பண்ண முடியும்? ஒரு மன்னிப்புன்றதோ, ஒரு அந்த தண்டனையை குறைச்சு ஒரு ஆயுள் தண்டனையாக மாற்றுறதோ, இல்லை அவருடைய தண்டனையை நிறுத்தி வைக்கிறதோ, இது செய்யக்கூடிய அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் இருக்குது. அந்த விஷயத்தை ஆளுநருக்கு அந்த அதிகாரம் கிடைக்காது. ஓகேவா? ஸோ ஃபைன். அடுத்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருடைய பணிகள். இதெல்லாம் நம்ம 10th கிளாஸ்லேயே வந்து பார்த்தா 10th மத்திய அரசு மாநில அரசு டாப்பிக்கில் டீட்டெயிலாக பார்த்துருப்போம், மத்திய அரசு டாப்பிக்லேயே. ஸோ அதில் இல்லாத ஒரு சில சும்மா 1-2 மட்டும் தான், இதே அங்கேயே நம்ம பார்த்துருப்போம். ஒரு சிலது மட்டும் நம்ம அங்கே பார்த்துட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ ஓகே, நீங்கள் அங்கே டீட்டெயிலாக படிச்சிட்டாவே போதுமானது. அதே போல் 12th ஸ்டாண்டர்டில் ஒரு அட்டவணை கொடுத்துருப்பாங்க. சரியா? அந்த அட்டவணையை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்னால் இங்கே எடுத்துகிட்டு வந்து திரும்ப ஒரு புக்கு மாதிரி அவங்க ரெடி பண்ணி திரும்ப ஒரு 10 சைடு கொடுக்க முடியாது, அது வேஸ்ட்டு. ஜஸ்ட் அந்த அட்டவணையை மட்டும் ஒரு டைம் படித்து பாருங்கள். நிதி சார்ந்த அதிகாரங்கள் என்ன, சட்ட அதிகாரங்கள் என்ன, நிர்வாக அதிகாரங்கள் என்ன, நீதி அதிகாரங்கள் என்ன, ஓகேவா, அந்த ராஜதந்திர அதிகாரங்கள் என்னென்ன இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்தீங்க சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருடைய பணிகள் அதிகாரங்கள் சிம்பிளாக ஒரு சிலது மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். பாருங்க, நீதி சாராத முன்வரைவுகள். சரி, நிதி சாராத முன்வரைவுகள் அப்படின்னா மணிபில்லை தவிர, என்னது மணிபில், பண மசோதான்னு சொல்லணும் இல்லையா, சொல்லுதான் மணிபில்லை தவிர, அதான் நிதி சாராத முன்வரைவுனா நம்ம மசோதா. ஓகேவா? ஒரு சட்டம்ன்றது நாடாளுமன்ற அவைகளில் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்ததுக்கு அப்புறம் தான் அது சட்டம்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேஜ் சொல்லுவோம் இல்லையா, ஸோ ஆரம்ப நிலை, அதுதான் மசோதான்னு சொல்லுவோம். அதான் சட்ட முன் வரைவு, ஒரு டிராஃப்ட்ன்றது கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க.
ஓகேவா? அது மீட்டு ஓட்டெடுப்பு நடத்தி 2 அவைகளும் அதுக்கு சம்மதம் தெரிவித்து அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் அது கையொப்பமிட்டால் மட்டும்தான் என்ன ஆகும், அந்த ஒரு டிராஃப்ட், ஒரு வரைவு, ஒரு முன் வரைவு, ஒரு மசோதான்றது சட்டமாகவே மாறும். அதுக்கப்புறம் தான் அது அமல்படுத்தப்படும். அதான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இந்திய அரசும் பொதுவாக மக்கள்ன்றதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம், கவர்மெண்ட் எல்லாமே ஃபாலோ பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஓகே, அப்போது நிதி சாராத முன்வரைவுகளை, மசோதாவை மீண்டும் மறுபரிசீலனைக்கு அனுப்புதல். ஓகேவா? ஒரு நாடாளுமன்றத்தில் ஒரு பில் பாஸ் பண்ணுறாங்கப்பா, அந்த பில் பாஸ் பண்ணி எங்கே வருது, குடியரசுத் தலைவருடைய கையொப்பத்துக்கு வருது, அசன்ட்டுக்கு வருது, குடியரசுத் தலைவருடைய அசன்ட்டுக்கு வருது. சட்டமாக வர்றதுக்கு அவர் கையொப்பம் வேணும் இல்லையா, அதனால் அவர்கிட்ட வருது, அந்த கையொப்பத்துக்காக வருது, அசன்ட்டுக்காக வருது. ஓகேவா? அந்த வரும்போது அந்த மசோதாவை அவர் திரும்பவும் என்ன பண்ணலாம், அந்த அவைகளுக்கு என்ன பண்ணலாம், மறுபரிசீலனை செய்யுங்க, ரீகன்சிடரேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? ரீகன்சிடர். இந்த பில்லை ரீகன்சிடர் தயவு செஞ்சு இதில் ஒரு சில ப்ரொவிஷன்ஸை வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் முரணாக இருக்குது, இதை கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லை திருப்பி அனுப்ப முடியும் அந்த அவைக்கு. அந்த ஒன்று. அதே போல் முன்வரைவுகளை அவர் ரிஜெக்ட் பண்ணவும் செய்யலாம். டைரெக்டாக இந்த ஒரு மசோதாவை என்னால் அப்ரூவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, என்னால் அசன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணவும் செய்யலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் என்னது, சட்டப்பிரிவு 111. சட்டப்பிரிவு 111. அப்போ ஒரு குடியரசுத் தலைவருக்கு முன்வரைவுகள் மீது இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்லுது, அந்த அதிகாரம் சொல்லலாம், கையொப்பமிடக்கூடிய அசண்டை கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம் சொல்லலாம். ஸோ இதை பற்றி டீல் பண்ணக்கூடியதான் ஆர்டிகல் 111. ஓகேவா? அடுத்து பாருங்கள், 6 மாதத்திற்கு மிகாத, நல்லா பாருங்கள், 6 மாதத்துக்கு மேலே, பொதுவாக ஆர்டினன்ஸ் அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்குள்ளே அதை அப்ரூவ் பண்ணி ஆகும். சரி, அதை பாஸ் பண்ணி ஆகும். அப்போ 6 மாதத்துக்குள்ள நாடாளுமன்றத்துடைய அவைகள் கூட்டப்படல அப்படின்னா, ஒரு கூட்டத்தொடர் நடக்கல அப்படின்னா, நாடாளுமன்றத்தில் ஒரு பொதுவாக நாடாளுமன்றம் மக்களவை மாநிலங்களவை 2 சார்ந்தது இல்லையா, பொதுவாகவே நாடாளுமன்றம் கூட்டப்படலப்பா, ஒரு கூட்டத்தொடர்ந்தே நடக்கல, ஒரு அசம்பிளின்ற ஒரு செஷன்றதே நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு செஷன்றதே நடக்கல அப்படின்னும் போது, ஏதாவது செஷன்றது நடக்கும்போது தான் திடீர்னு ஒரு அவசரமாக சட்டம் கொண்டு வரப்படணும்னா நாடாளுமன்றத்தில் விவாதிப்பாங்க, அதுமாதிரி ஓட்டெடுப்பு நடத்துவாங்க, அந்த ஒரு மசோதா சட்டமாக மாறும். எப்போ இது நாடாளுமன்றம் நடக்கும்போது, கூட்டத்தொடர் கூடும்போது. இப்போ நாடாளுமன்ற கூட்டத்தொடரே கிடையாது, சரியா? எல்லா எம்பிஸும் வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கிடையாது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் கலந்துக்காம பொதுவாக கூட்டத்தொடர்ன்றது நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வரணும். அதான் என்ன சொல்லுவாங்க, அவசர சட்டத்தை தான் ஆர்டினன்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, ஆர்டினன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு அவசர சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னா அந்த டைமில் எடுத்தோன்னே எல்லா எம்பிஸையும் வந்து வர வச்சு திடீர்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ஒரு ஓட்டு எடுத்து பண்ண முடியாது. ஏன்னா கூட்டத்தொடர் கூடும்போது தான் அதை பண்ண முடியும். திடீர்னு அவசரமாக ஒரு சட்டத்தை வந்து பார்த்தோன்னா ஒரு ஓவர் நைட்டில் ஒரு டக்குன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னா அந்த சட்டத்தை கொண்டு வரக்கூடிய அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ அது மட்டும் கிடையாது, எதுக்காக 6 மாதத்துக்கு மிகாதன்றது கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ ஒரு ஆர்டினன்ஸ் அந்த மாதிரி ஒரு குடியரசுத் தலைவர் கொண்டு வந்துட்டார் அப்படின்னா திரும்ப அவர் கொண்டு வந்ததுக்கப்புறம் கூட்டத்தொடர் இல்லைன்றதுனால அவர் கொண்டு வராரு, அவசரமாக கொண்டு வராது, அதனால அவசர சட்டம் ஆர்டினன்ஸ். ஒருவேளை அவர் கொண்டு வந்ததுக்கப்புறம் அடுத்த ஒரு சில காலங்களில் கூட்டத்தொடர் திரும்பவும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கூடும் இல்லையா, அப்போ அவர் கொண்டு வந்த ஆர்டினன்ஸ் மேலே ஒரு ரெசல்யூஷன் ஒரு ஓட்டெடுப்பு பண்ணுறது நடக்கும். அப்போது அந்த ஆர்டினன்ஸ் வந்து பார்த்தோன்னா அப்ரூவ் செய்யப்படும், ஒப்புதல்ன்றது கொடுக்கப்படணும், யாராலும் நாடாளுமன்றத்தினால. ஓகேவா? அதனால தான் 6 மாதத்துக்கு மிகாத ஒரு அவசர சட்டத்தை அறிவிக்கக்கூடிய அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. எந்த ஒரு சட்டப்பிரிவு மூலமா, சட்டப்பிரிவு 123 மூலமா. ஓகேவா? ஸோ ஃபைன். அடுத்து பாருங்கள், குடியரசுத் தலைவரின் மறுத்தளிப்பு அதிகாரம், வீட்டோ பவர். இது ஸ்கூல் புக்கில் ஜஸ்ட் ஒரு பாக்ஸில் மட்டும் கொடுத்துருப்பாங்க, அது பெருசாக எக்ஸ்ப்ளனேஷன் எதுவும் இருக்காது, பார்த்துக்கோங்க. ஒன்றுமே கிடையாது. இது குடியரசுத் தலைவருடைய மறுத்தளிப்பு அதிகாரம், வீட்டோ பவர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த வீட்டோ பவர்னால் என்னென்னா, ஒரு மசோதா வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மசோதா ஒரு நாடாளுமன்றத்தில் 2 அவைகள்லையும் பாஸ் ஆகிட்டு வருது, குடியரசுத் தலைவர்கிட்ட கையொப்பத்துக்கு அசன்ட்டுக்காக வருது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் இவர் இந்த வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்துவார், வீட்டோ பவரை பயன்படுத்துவார். அதில் மொத்தம் 4 டைப்பாக இருக்குது. இந்த 4வது டைப் நம்ம இந்தியன் சிஸ்டமில் கிடையாது, இது நம்ம பயன்படுத்துறது கிடையாது. சரியா? தகுதிசார் மறுத்தளிப்புன்னு சொல்லக்கூடிய இந்த குவாலிஃபைடு வீட்டோ அப்படின்றத நம்ம பயன்படுத்துறது கிடையாது. மீதி 3 நம்ம இந்திய குடியரசுத் தலைவர் எக்ஸைஸ் பண்ணுறார். எக்ஸைஸ்னா என்னது, செயல்படுத்துறார், செயல்படுத்த முடியும், பயன்படுத்துறதால முடியும், அவருக்கு அந்த அதிகாரம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மறுத்தளிப்பு முழுமையான மறுத்தளிப்பு, அப்சல்யூட் வீட்டோ. அப்படின்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மசோதா லோக்சபாலும் சரி இல்லை ராஜ்யசபாலையோ பாஸ் ஆகிட்டு வருது, குடியரசுத் தலைவருக்கு அசன்ட்டுக்கு வருது. இந்த மசோதா மீது, இந்த ஒரு மசோதா முன்வரைவு, சட்ட முன்வரைவு இல்லை மசோதா 2 ஒன்று தானே, இந்த மசோதா மீது குடியரசுத் தலைவர் நினைச்சார் அப்படின்னா அந்த மசோதாவை டைரெக்டாக டப்புன்னு ரிஜெக்ட் பண்ணவும் முடியும் என்றது, இல்லை அப்ரூவ் பண்ணவும் முடியும். ஓகேவா? அப்ரூவ் பண்ணுறது அசன்ட் பிரச்சனை கிடையாது, அது சட்டமாயிடும். அவர் என்ன பண்ணலாம், நினைச்சதை டப்புன்னு அது மறுக்கவும் முடியும், ரிஜெக்ட் பண்ணவும் முடியும். ஓகேவா? இதுதான் முழுமையான மறுத்தல். முழுவதும் என்ன பண்ணுறாரு, அந்த மசோதாவை மறுக்கிறார் அப்படின்னா அது ரிஜெக்ட் பண்ணுறாருன்னு அர்த்தம். அதுதான் அப்சல்யூட் வீட்டோ. ஓகேவா? அப்போ குடியரசுத் தலைவர் நினைச்சார்னா
வரக்கூடிய ஒரு மசோதா சட்ட முன்வரைவை என்ன பண்ண முடியும், ரிஜெக்ட் பண்ண முடியும், முழுமையாக அதில் ரிஜெக்ட் பண்ண முடியும். அதான் முழுமையான மறுத்தளிப்பு, அப்சல்யூட் வீட்டோ, அந்த ஒரு பவர் அதுக்கு இருக்குது. அடுத்து தற்காலிக மறுத்தளிப்பு. அப்சல்யூட் வீட்டோனா என்னது, சுத்தமாகவே அது வேணாம்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாரு அந்த மசோதா. ஓகே, அது சட்டமாகவே ஆகாது, ஏன்னா ரிஜெக்ட் பண்ணுறது. ஓகேவா. அடுத்த செகண்ட் டைப் என்னன்னா தற்காலிக மறுத்தளிப்பு. தற்காலிகம், சரியா, சஸ்பென்சிவ் வீட்டோ. இது என்னன்னா லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் ஒரு பில் வந்து பாஸ் ஆகிடுச்சு, பிரசிடென்டோடைய அசன்ட்டுக்கு வருது, கையொப்பத்துக்கு வருது அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவர் என்ன பண்ணுவார்னா தற்காலிகமாக அந்த மசோதாவை மறுத்துட்டு என்ன பண்ணுவார்னா அதை கேன்சல் பண்ண மாட்டார், ரிஜெக்ட் பண்ண மாட்டார், மறுப்பு தெரிவிப்பார். ஏன்னா அதை என்ன பண்ணுவார், மறுப்பு தெரிவிப்புனா இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், ஒரு மசோதா மீது அவருக்கு ஏதாவது ஒரு முரண் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா திரும்பவும் அதே அவைகளுக்கு என்ன பண்ணுவார்னா அவர் ரீகன்சிடருக்காக என்ன பண்ணுவார், ரீகன்சிடருக்காக மறுபரிசீலனைக்காக அனுப்புவார். சரியா. இதுதான் என்னதுன்னா தற்காலிகமாக மறுத்து அனுப்புறது. ஓகேவா, மறுத்து அனுப்புறது. ஒருவேளை இந்த பரிசீலனைக்கு திருப்பி அனுப்பப்பட்ட அதே மசோதா திரும்பவும் இந்த 2 அவைகள்லையும் பாஸ் ஆகிட்டு திரும்பவும் வருது அப்படின்னா இந்த டைம் அவர் மறுக்க முடியாது, இந்த டைம் அவர் அசன்ட் கொடுத்தே ஆகணும், கையொப்பமிட்டே ஆகணும். இது கம்பல்ஷன். ஓகேவா. இதுதான் சஸ்பென்சிவ் வீட்டோன்னு சொல்லுவோம். இது சுத்தமாக ரிஜெக்ட் பண்ணிடுவார். இது அவரால் என்ன பண்ண முடியும், ரீகன்சிடருக்கு திருப்பி அனுப்ப முடியும். ஓகேவா. இதுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் அதுதான். ஓகேவா. அடுத்து முடக்கும் மறுத்தளிப்பு, பாக்கெட் வீட்டோ. சரியா, பாக்கெட் வீட்டோ. இந்த பாக்கெட் வீட்டோன்றது ஒன்றும் கிடையாதுப்பா. குடியரசுத் தலைவர் நினைச்சார்னா பொதுவாக இந்த அவைகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு சட்ட முன்வரை, ஒரு மசோதா அவர் கையொப்பத்துக்கு வருது அப்படின்னா அவர் நினைச்சார்னா பாக்கெட்டில் இந்த சிம்பிள் ஞாபகம் வச்சுக்குவாங்க. ஒரு டைரிக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைரியை தூக்கி உங்கள் பையன் வந்து பார்த்தீங்கன்னா பையனோ ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சைன் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுக்கு எந்த ஒரு ரியாக்ஷன் கொடுக்காம தூக்கி பாக்கெட்டில் போட்டுருக்கீங்க, உங்களோட சட்ட பாக்கெட்டில் தூக்கி போட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா அதுமாதிரி நீங்கள் எந்த ஒரு ரியாக்ஷனும் எடுக்கல, எந்த ஒரு ஆக்ஷன்ஸும் எடுக்கல. அப்படின்னா என்னன்னா குடியரசுத் தலைவர் இந்த மாதிரி ஒரு சட்ட மசோதா மீது அவர் என்ன பண்ணலாம், அதை ரிஜெக்ட் செய்யவும் மாட்டார், அப்ரூவலும் செய்ய மாட்டார், அப்படியே கிடப்பில் போட்டுருவார். என்ன பண்ணுவார், கிடப்பில் போட்டுருவார். அது அப்படியே இருந்திருந்து என்ன ஆகிடும், அது எக்ஸ்பயர் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த ஒரு மசோதாவே செல்லுபடியாகாமல் போயிடும். ஓகேவா. ஸோ இதுதான் முழுமையான மறுத்தளிப்பு, தற்காலிக மறுத்தளிப்பு, முடக்கும் மறுத்தளிப்பு. ஓகேவா. இந்த தகுதிசார் மறுத்தளிப்பு அப்படின்றது இந்தியன் சிஸ்டமில் நம்ம ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஸோ இது குவாலிஃபைடு வீட்டோன்னு சொல்லக்கூடிய இன்னொரு வகையாகவும் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ இது ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குடியரசு துணைத் தலைவர். இது வரைக்கும் நம்ம பார்த்தது குடியரசுத் தலைவரை பற்றி பார்த்தோம். இப்போ குடியரசுத் தலைவரை பற்றி, துணை தலைவரை பற்றி பார்த்துருவோம். சரியா, ரொம்ப சிம்பிள் தான், முடிச்சிடுவோம். ஸோ இந்தியாவிற்கு ஒரு குடியரசு துணைத் தலைவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது சட்டப்பிரிவு 63. எப்படி சட்டப்பிரிவு 52 குடியரசுத் தலைவர் வேணும்னு சொல்லிச்சோ அதே போல் இந்தியாவுக்கு குடியரசு துணைத் தலைவர் ஒரு பதவி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது சட்டப்பிரிவு 63 அதுக்கான வழிவகை செய்யுது. ஓகேவா. ஸோ இப்போ துணை குடியரசுத் தலைவர் நாட்டின் 2வது மிக உயர்ந்த பதவி நம்மளுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் என்னது குடியரசுத் தலைவர், 2வது இவர் தான், அவர் முதல் குடிமகன், இவர் 2வது குடிமகன். ஓகேவா. அதே போல் சட்டப்பிரிவு 63 70 வரைக்கும் துணை குடியரசுத் தலைவர் பற்றின விஷயங்களை சொல்லும், ஒவ்வொரு விஷயமா சொல்லுவோம். ஸோ எலெக்ஷன்ஸை பற்றியோ இல்லை தகுதிகளை பற்றியோ அவருடைய பதவி பிரமாணம் பொதுவாக இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் சொல்லுவோம். ஓகேவா. இப்போ 63 குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், வைஸ் பிரசிடென்ட் சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வேணும் அப்படின்றது சொல்லிச்சு இல்லையா. அடுத்த சட்டப்பிரிவு 64 என்ன சொல்லுதுன்னா குடியரசு துணைத் தலைவர் அப்படின்றவர் மாநிலங்களவையின் அலுவல் வழி தலைவர், எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன். ஓகேவா. அப்படின்னா என்னன்னா எக்ஸ் அஃபிஷியோ அப்படின்ற ஒரு வார்த்தை வருது அப்படின்னா, எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன், எக்ஸ் அஃபிஷியோ லீடர், ஏதோ ஒன்று எக்ஸ் அஃபிஷியோன்னு ஒரு வார்த்தை வருது அப்படின்னா அவர் 2 பதவிகளை வகிக்கிறாருன்னு அர்த்தம். ஓகேவா. ஒரு ஆள் ஒரே டைமில் ஒரு போஸ்ட் தான் வந்து வைக்கலாம், இது நார்மல். அவர் 2 பதவிகள் வைக்கிறார் அப்படின்னா அவர் தான் எக்ஸ் அஃபிஷியோ. அப்புறம் பல்வேறு வேலைகளையும் பார்க்குறாருன்னு அர்த்தம். அப்போது குடியரசு துணைத் தலைவர் அப்படின்றவர் மாநிலங்களவையின் தலைவரும் கூட, ராஜ்யசபாவுடைய சேர்மனும் அவர் தான், வைஸ் பிரசிடென்ட்டும் அவர் தான், 2 பேரும் ஒரே நபராக தான் இருப்பாங்க. ஓகேவா. அப்போ மாநிலங்களவையின் அலுவல் வழி தலைவராக, மாநிலங்களவைக்கும் தலைவராக அவர் இருக்கிறதுனால தான் துணை குடியரசுத் தலைவரை மாநிலங்களவையின் அலுவல் வழி தலைவர், எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் சொல்கிறாங்க. ஸோ இதை சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் 64 இதை சொல்லுது. ஓகேவா. ஸோ அடுத்து பாருங்கள் சட்டப்பிரிவு 65 குடியரசு துணைத் தலைவர் குடியரசு தலைவராக செயல்படுதல் அப்படின்றது தான் இந்த சட்டப்பிரிவு 65. அப்படின்னானது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். குடியரசுத் தலைவர் ஒரு அந்த பதவின்றது போஸ்ட் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது, அதுக்கு பல்வேறு காரணங்கள் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் யார் குடியரசுத் தலைவருக்கான பணிகளை அந்த பொறுப்பில் இருந்து பார்த்துப்பா, துணை குடியரசுத் தலைவர் தான் குடியரசுத் தலைவராக இருந்து ஆக்ட் ஆவார். அதை பார்த்தீங்கன்னா ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக மாறுவார்.
ஓகேவா? அப்போ துணை குடியரசுத் தலைவர் பதவி காலியாக இருக்கும்போது குடியரசுத் தலைவருக்கான அதிகாரங்களை பணிகளை செயல்படுத்துறது அப்படின்றது துணை குடியரசுத் தலைவர். இதை சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் 65. ஆர்டிகல் 66 என்னது? துணை குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல். துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் எப்படி நடக்கும் அதுன்னு சொல்றது, தேர்தலை பற்றி பேசுறது. ஸோ இதில் 66ல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் 1 என்ன சொல்லுதுன்னா, நாடாளுமன்றத்தின் ஈரவை உறுப்பினர்கள் வாக்காளர் குழுமத்தை சேர்ந்தவங்க. நல்லா பாருங்க, பிரசிடென்ட்டுக்கு மாநிலத்தில் இருக்க எல்லா மாநிலத்தினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏஸ்லாம் வருவாங்க ஓட்டு போகிறதுக்கு. ஆனால் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு நாடாளுமன்றத்தில் மட்டும்தான் மாநில எம்எல்ஏஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில எம்எல்ஏஸ் வரமாட்டாங்க. ஓகேவா? ஆனால் இங்கே பாருங்க, நாடாளுமன்றத்தின் ஈரவை உறுப்பினர்கள். அப்போ நாடாளுமன்றத்தில் ஈரவை என்னது? ராஜ்யசபா, லோக்சபா. ஓகேவா? அப்போ ராஜ்யசபா, லோக்சபா, மக்களவை, மாநிலங்களவை 2 அவைகளுடைய உறுப்பினர்கள் எல்லாமே இந்த வாக்காளர் குழுமத்தில் இருப்பாங்க. இவங்க தான் வைஸ் பிரசிடென்ட்டாக யார் வரும்னு சொல்லிட்டு ஓட்டு போடுவாங்க. ஓகேவா? இதுவும் சேம் அதே சீக்ரெட் பேலட் தான், ரகசிய வாக்கெடுப்பு தான், ஒற்றை மாற்று வாக்கு, சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் சிஸ்டம் தான். இதுவும் இன்டைரக்ட் எலெக்ஷன் தான். இதுவும் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் சொல்லக்கூடிய விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தான். கிட்டத்தட்ட அப்படியே வைஸ் பிரசிடென்ட் நடந்த எலெக்ஷன் மாதிரி தான். ஓகேவா? ஆனால் அங்கே என்ன, இங்கே எம்எல்ஏஸ் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க, அவருக்கு எம்எல்ஏஸும் சேர்த்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய பிரதிநிதிகளும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இது அண்டர் ஆர்டிகல் 66ல் கிளாஸ் 1. இது கிளாஸ் 3 வந்து பார்த்தீங்கன்னா 66ல் 3 என்ன சொல்லுதுன்னா, அவருக்கான தகுதி இல்லை. ஒருத்தர் குடியரசுத் தலைவர் துணைத் தலைவராக வரணும்னா தகுதி இல்லைன்னு, அவர் இந்திய குடிமகனாக இருக்கணும், குறைந்தபட்சம் அதே 35 வயதுன்றது இருக்கணும். குடியரசுத் தலைவருக்கு நம்ம என்ன பார்த்துருப்போம், லோக்சபான்னு பார்த்துருப்போமா, மக்களவையில் உறுப்பினராவதற்கான தகுதியில் அவர் பெற்றிருக்கணும். ஆனால் ஒரு குடியரசு துணைத் தலைவருக்கு ராஜ்யசபா உறுப்பினராவதற்கான தகுதியில் பெற்றிருக்கணும். ஏன்? அவர் ராஜ்யசபாவுக்கு தான் தலைவராகவும் இருக்க போகிறார். ஓகேவா? ராஜ்யசபாவுக்கு தான் அவர் தலைவராகவும் இருக்க போகிறாரு. அதன் அடிப்படையில் கூட இது உருவாக்கப்பட்டிருக்கலாம். அதே போல் மத்திய மாநில உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கீழே ஊதியம் பெறக்கூடிய எந்த ஒரு பதவியிலும் அவர் இருக்கக்கூடாது. சேம் பிரசிடென்ட் மாதிரி தான். ஓகேவாம்மா? ஸோ ஃபைன். ஸோ ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் என்ன, அவர் மக்களவை உறுப்பினராவதற்கான தகுதியில் பெற்றிருக்கணும். குடியரசு துணைத் தலைவர் ராஜ்யசபா உறுப்பினரான மாநிலங்களவை உறுப்பினரான தகுதியில் பெற்றிருக்கணும். சரியா? ஸோ ஃபைன். அடுத்து பாருங்க. ஸோ கடைசி இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். ஸோ ஆர்டிகல் 67 குடியரசு துணைத் தலைவருக்கான பதவி காலத்தை பற்றி சொல்கிறது. இதுவும் என்னது? 5 ஆண்டுகள். குடியரசுத் தலைவரிடம் பதவி விலகல் கடிதம் கொடுப்பாரு. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரசிடென்ட்டு பதவி விலகிறார் அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட்டை பதவி விலகல் கடிதத்தை, பணித்துறப்பு கடிதத்தை கொடுப்பாரோ, அதே போல் வைஸ் பிரசிடென்ட் பதவி விலகிறார் அப்படின்னா அவர் பிரசிடென்ட்டை லெட்டர் கொடுக்கணும். ஓகேவா? இதுதான் மரபு. சரியா? ஸோ பொதுவாக குடியரசு துணைத் தலைவருடைய பதவி காலம் 5 வருடங்கள். அதை சொல்லக்கூடியது ஆர்டிகல் 67. இந்த 67லேயே சப்கிளாஸ் பின்றது ஒன்று இருக்கும். சப்கிளாஸ் ஏ பின்ட்டு போவோம். அதில் பி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்? குடியரசு துணைத் தலைவரை எப்படி பதவி நீக்கம் செய்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் இதில் தான் இருக்கும். சரியா? அதுக்கான வழிவகை செய்கிறது ஆர்டிகல் 67A. அப்போ ஒரு குடியரசு துணைத் தலைவரை பதவி நீக்கம் செய்கிறாங்க. நல்லா பாருங்க, இது நம்ம இம்பீச்மெண்ட்னு சொல்ல மாட்டோம், இது ஜஸ்ட் ரிமூவல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரசிடென்ட்டுக்கு தான் இம்பீச்மெண்ட்ற வார்த்தை டெக்னிக்கலாக நம்ம யூஸ் பண்ணுவோம், ஒரு அஃபிஷியலாக ஒரு பார்லிமெண்ட்ரியாக நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரிமூவல் சொல்லுவோம், ரிமூவல் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் அப்படின்றத சொல்லுவாங்க. ஜஸ்ட் அவரை ரிமூவ் பண்ணுறோம், பதவி நீக்கம் செய்யுது. இதுவும் பதவி நீக்கம் தான், ஆனால் ரிமூவ் பண்ணுறது. ஓகேவா? டெக்னிக்கலாக நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகேவா? இங்கே எஃபெக்டிவ் மெஜாரிட்டின்றதை ஃபாலோ பண்ணுவாங்க. நல்லா பாருங்கள், இங்கே எஃபெக்டிவ் மெஜாரிட்டின்றதை ஃபாலோ பண்ணுவாங்க. அவர் பதவி நீக்கம் முறையில். சார் புரியலையே, ஒன்றுமே கிடையாது. இப்போது பிரசிடென்ட் நம்ம பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னா, இம்பீச்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன பார்த்தோம், 4ல் 1 பங்கு உறுப்பினர்கள் ரெசல்யூஷனை கொண்டு வரணும். அதில் லோக்சபாவாக இருந்தாலும் சரி, ராஜ்யசபாவாக இருந்தாலும் சரி, 3ல் 2 பங்கு உறுப்பினர்கள் அதுக்கு ஒப்புதல்ன்றதை கொடுக்கணும். அப்போ தான் ஒருத்தர் இம்பீச்மெண்ட் பண்ண முடியும், பதவி விலகல் பண்ண முடியும் பிரசிடென்ட்னு பார்த்தோம். இங்கே ஜஸ்ட் எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. எந்த அவையில்? ராஜ்யசபாவில். ஓகேவா? எந்த அவையில்? ராஜ்யசபாவில். ஏன்? அவர் ராஜ்யசபாவுடைய தலைவர் தான். ஏன்னா அவர் குடியரசுத் தலைவராக இருந்தாலும், குடியரசு துணைத் தலைவராக இருந்தாலும் அவர் ராஜ்யசபாவுடைய தலைவர். அப்போது அங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்களே ஃபர்ஸ்ட் டிசிஷன்றதை எடுத்துப்பாங்க. ஓகேவா? அப்போ ராஜ்யசபாவுடைய உறுப்பினர்களில், நல்லா பாருங்கள், ராஜ்யசபா உறுப்பினர்களில் அதுதான் எஃபெக்டிவ் மெஜாரிட்டின்றது அங்கே ப்ளே ஆகும். இந்த எஃபெக்டிவ் மெஜாரிட்டியில் நிறைய டைப் இருக்குது. சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி, எஃபெக்டிவ் மெஜாரிட்டி, அப்சல்யூட் மெஜாரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு 4 முக்கியமான டைப்ஸ் இருக்குது. இதில் அதை பற்றி நம்ம பார்ப்போம். அடுத்தது வேறு ஒரு கிளாஸ் நான் தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். இந்த எஃபெக்டிவ் மெஜாரிட்டினா ஒன்றும் கிடையாதுப்பா. சரியா? இந்த எஃபெக்டிவ் மெஜாரிட்டி அப்படின்னா பொதுவாக தமிழில் ஒரு பயனுள்ள ட்ரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா பயனுள்ள பெரும்பான்மை, சரியா அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் எஃபெக்டிவ் மெஜாரிட்டினா ஒன்றுமே கிடையாது. எஃபெக்டிவ் மெஜாரிட்டி நல்லா பாருங்கள், எஃபெக்டிவ் மெஜாரிட்டின்றது
சிம்பிளாக ஃபஸ்ட்டு மெஜாரிட்டி என்ன சொல்கிறேன். மெஜாரிட்டினா இப்போ 100 பேர் இருக்கிறீங்க அப்படின்னா ஒருத்தட்ட நாளைக்கு கோயிலுக்கு போகலாண்டா அப்படின்றது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாம் ஒரு 100 பேர் சேர்ந்து டிசிஷன் கேட்குறீங்க. அதில் ஒரு 51 பேர் போகலாண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா அது ஜஸ்ட் மெஜாரிட்டி. ஒரு 51 அந்த மெஜாரிட்டின்றது கிடச்சிருச்சு. 50க்கு 50 ஈக்குவல், யார் போகலாமா வேணாமன்றது திரும்ப ஒரு டிசிஷன் எட்டப்படல. ஆனால் 51 பேர் போகலான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா டிசிஷன் எட்டப்பட்டிருக்கும், மெஜாரிட்டின்றது கிடைக்கும். ஜஸ்ட் மெஜாரிட்டி கிடச்சிரும். அப்போ ஒரு டிசிஷன்றது நம்ம எடுக்க முடியும். இது ஜஸ்ட் மெஜாரிட்டின்னு சொல்லுவோம். இதுதான் சிம்பிள் மெஜாரிட்டி. இதான் என்ன சொல்லுவோம், சிம்பிள் மெஜாரிட்டி நம்ம சொல்லுவோம். சாதாரண அறுதி பெரும்பான்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இது சிம்பிள் மெஜாரிட்டி. எஃபெக்டிவ் மெஜாரிட்டினா ஒன்றுமே கிடையாது. எஃபெக்டிவ் மெஜாரிட்டினா ஒன்றுமே கிடையாது. சிம்பிளாக பாருங்கள், இப்போது மெஜாரிட்டி அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்னது 100 பேர் இருக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸில். அதில் எத்தனை பேர் இருக்காங்க, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் 100 பேர் இருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 95 பேர் தான் இருக்கிறாங்க. அதில் எத்தனை பேர் இருக்காங்க, ஒரு 95 பேர் தான் இருக்கிறாங்க. அதில் யார் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓட்டு போடுறாங்க, அதில் எத்தனை பேர் நீங்கள் மெஜாரிட்டி கிடைக்கிறீங்களோ அது சிம்பிள் மெஜாரிட்டி. எஃபெக்டிவ் மெஜாரிட்டி அப்படின்றது நல்லா பாருங்க. எஃபெக்டிவ் மெஜாரிட்டி அப்படின்றது உங்களோட ஃப்ரெண்ட்ஸில் 100 பேர் இருக்கிறாங்க, 100 பேர் இருக்காங்க. இந்த டிசிஷன் நீங்கள் எடுக்கிறது, ஒரு கோயிலுக்கு போகலாமா வேணாம்னு சொல்லிட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஒரு டிசிஷன் அன்னைக்கு ஒரு 5 பேர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எங்கே வெளியில் வேறு வேலைக்கு போயிட்டான். அவன் என்ன சொல்கிறான், மச்சான் இன்னைக்கு வரல, எனக்கு பதில் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஒரு 5 பேர் ஆப்சென்ட் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு வேக்கண்ட்டாக இருக்குது. அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு இடம் வேக்கண்ட்டாக இருக்குது, ஓட்டு போடக்கூடிய இடம் வேக்கண்ட்டாக இருக்குது. அப்போ மீதி இருக்கிறது என்ன, 95 பேர். ஓகேவா, மீதி இருக்கிறது என்ன, 95 பேர். இந்த 95 பேரில் நல்லா பாருங்கள், இந்த 95 பேரில் இதில் இப்போ 50% மேலே அப்படின்றத பார்க்கணும். இதில் மெஜாரிட்டின்றதை பார்க்கணும். இதுதான் எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. அப்போது ஒரு அவையில் இருக்கக்கூடிய மொத்த உறுப்பினர்கள் என்னவோ, ஒரு அவையில் இருக்கக்கூடிய மொத்த உறுப்பினர்கள் என்னவோ அதில் எத்தனை வேக்கன்சி, எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கண்ட்டாக அந்த பதவியில் இல்லாமல் இருக்கிறாங்களோ அதை கழிச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய நபர்களை வச்சு ஓட்டு போடுறாங்க. மீதி இருக்கக்கூடிய எல்லா நபர்களை வச்சு ஓட்டு போடணும். அதில் பெரும்பான்மைன்றது ஈட்டுப்படணும். சரியா, இதுதான் எஃபெக்டிவ் மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க. புரியுதா? அப்போ ஒரு குடியரசு துணைத் தலைவரை நீக்கம் செய்யணும் அப்படின்னா எஃபெக்டிவ் மெஜாரிட்டி அடிப்படையில் பதவி நீக்கம்ன்றது செய்வாங்க. முக்கியமாக இன்னொரு முக்கியமான விஷயம், ராஜ்யசபாவில் இதை பண்ணணும். அடுத்து என்ன பண்ணுவோம்னா பதவி குடியரசுத் தலைவர் துணைத் தலைவரை நீக்கணும் அப்படின்றதுக்காக அடுத்து இது ஃபாஸ்ட்டாக சொல்கிறதால வாய்க்குள்ளது. இது லோக்சபாவுக்கும் போகும், மக்களவைக்கும் இது போகும். மக்களவை ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அப்ரூவல் கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா குடியரசு துணைத் தலைவர் பதவி நீக்கம் செய்யப்படுவார், ரிமூவல் ஆகிடுவார், ரிமூவ் பண்ணிடுவாங்க அவரை. ஓகேவா? ஸோ ஃபைன். அடுத்து பாருங்கள், சட்டப்பிரிவு 69 குடியரசு துணைத் தலைவருக்கான பதவி பிரமாணம் உறுதிமொழி, இதை பற்றி சொல்கிறது. ஓகேவா? அடுத்து குடியரசு துணைத் தலைவர் மாநிலங்களவை தலைவராக மட்டுமே ஊதியம் பெறுகிறார். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. ஸ்கூல் புக்ஸில் இந்த ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு குடியரசு துணைத் தலைவர், அதாவது வைஸ் பிரசிடென்ட் ஒருத்தர் இருக்கார், பிரசிடென்ட் ஒருத்தர் இருக்கார். இந்தியாவில் வைஸ் பிரசிடென்ட் சொல்லிட்டு ஏன் ஒரு போஸ்டிங் வந்துச்சு அப்படின்னா, பிரசிடென்ட்ன்றவர் நிர்வாகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நிர்வாகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த போஸ்ட் மேக்ஸிமம் இந்த போஸ்ட்டுக்கான பணிகள் பொறுப்புகள் எப்பவுமே வந்து பார்த்தா தடைப்படவே கூடாது. ஓகேவா? ஒருவேளை தடைப்படுது அப்படின்னா இந்த போஸ்டிங்லேருந்து ஒருத்தர் செய்கிறதுக்காக, ஒருத்தர் வேணுன்றதுக்காக தான் வைஸ் பிரசிடென்ட் சொல்லிட்டு ஒரு போஸ்டிங்ன்றது இந்திய அரசாங்கத்தில் உருவாக்கப்பட்டது. அமெரிக்காவுடைய அரசியலமைப்பை பார்த்து இன்ஸ்பயர் கொண்டு வந்து வச்சது. ஓகேவா? ஸோ அப்போது இந்த ஒரு டைமில் இப்போ பிரசிடென்ட்டு இருக்கார், அவருக்கான பணிகள் அவர் செஞ்சுட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வைஸ் பிரசிடென்ட் சொல்லக்கூடிய ஒரு போஸ்ட்ன்றது ஒருத்தர் நம்ம தனியாக ஒருத்தரை நம்ம நியமனம் பண்ணோம்னா அது சும்மாவே இருப்பார், அவருக்கு எந்த ஒரு வேலையும் பெருசாக இருக்காது. ஓகேவா? அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா மாநிலங்களவை தலைவரையே வைஸ் பிரசிடென்ட்டாக அலுவல் வழி தலைவராக அவர் கொண்டு வராங்க. புரியுதா? அப்போது பிரசிடென்ட் ஒருத்தர் இருக்கார், அவரோட ஃபங்க்ஷன் அவர் செய்கிறார் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் வைஸ் பிரசிடென்ட்டாக இவர் ஆக்ட் ஆக முடியாது. என்ன பண்ணுவார், ஆக்ட் ஆக மாட்டார். பெரும்பாலும் அவருடைய பணிகள் என்னவாக இருக்கும், மாநிலங்களவை தலைவராக மட்டும்தான், ராஜ்யசபாவுடைய சேர்மனாக மட்டும்தான் அவருடைய பணிகள் செஞ்சுட்டு இருப்பார். அந்த அவைக்கு மட்டும் தலைவராக இருந்துட்டு பணிகளை செஞ்சுட்டு இருப்பார். ஓகேவா? அப்போ குடியரசு துணைத் தலைவராக இருக்க ஒருத்தர் மாநிலங்களவை தலைவராக மட்டும்தான், அதுக்கான ஊதியம் மட்டும்தான் அவர் பெறுவார். வைஸ் பிரசிடென்ட் அவர் வைஸ் பிரசிடென்ட்டும் கூட அப்படின்றதுக்காக அதுக்காக ஒரு ஊதியத்தை அவருக்கு தனியாக தரமாட்டாங்க, பார்த்துக்கோங்க. புரியுதா? ஸோ இப்போ இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு எழும். என்ன எழுதும் சார், அப்போது அவர் பிரசிடென்ட் இல்லாத டைமில் வைஸ் பிரசிடென்ட் ஆக்ட் ஆவார், அப்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலங்களவை தலைவர் பிரசிடென்ட் இல்லாத டைமில் பிரசிடென்ட்டுக்கான பொறுப்புகளை அவர் மேற்கொள்ளும் போது அந்த பணிகளை செய்யும் போது அப்போ வைஸ் பிரசிடென்ட்டுக்கு என்னென்ன சலுகைகள்லாம் கிடைக்குமோ, ஊதியம் என்னென்ன கிடைக்குமோ, அலவன்சஸ் என்னென்ன கிடைக்குமோ அது எல்லாத்தையும் அப்போ அனுபவிப்பார். புரியுதா உங்களுக்கு? அப்போ அவருக்கான அந்த ஊதியம்ன்றது கிடைக்கும். பிரசிடென்ட்டுக்கான அந்த ஊதியம்ன்றது அவர் வாங்குவார். ஆனால் வைஸ் பிரசிடென்ட்டுக்குன்னு சொல்லிட்டு தனியாக எந்த ஒரு ஊதியமும் அவருக்கு கொடுக்கப்படாது. புரிஞ்சதா? அப்போ உங்களுக்கு புரிஞ்சதா? சரி ஃபைன். அப்போ குடியரசு துணைத் தலைவர் மாநிலங்களவை தலைவராக மட்டுமே ஊதியம் பெறுகிறார். கடைசியாக பாருங்கள், குடியரசு துணைத் தலைவர் குடியரசுத் தலைவரின் பணிகளை மேற்கொள்ளும் போது
மாநிலங்களவை தலைவராக செயல்பட மாட்டார். சிம்பிள். ஒரு வைஸ் பிரசிடென்ட் இருக்காரு, அவர் தான் ராஜ்யசபாவுடைய சேர்மனும் கூட. ஓகேவா? பிரசிடென்ட் ஒருத்தர் இருக்காரு, அவருடைய பணிகளை செய்கிறாரு. பிரசிடென்ட் இப்போ இந்த இடத்துல இல்லை அப்படின்றதுக்காக வைஸ் பிரசிடென்ட் என்ன ஆயிடுவார், அவர் ஆக்டிங் பிரசிடென்ட்டாக மாறிடுவார். அவர் இப்போ பிரசிடென்ட்டாக மாறிடுவார். ஓகேவா? பிரசிடென்ட்டாக இருக்கக்கூடிய ஒருத்தர் ராஜ்யசபா லீட் பண்ண முடியுமா? லீட் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கிடையாது. அப்போது வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்க ஒரு பிரசிடென்ட்டாக ஆக்டிங் பிரசிடென்ட்டாக இங்கே போயிட்டார் அப்படின்னா சார் அப்போ அந்த மாதிரி டைமில் இங்கே ராஜ்யசபாவுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து பாதிக்கப்படுமே. இதுக்கு யார் ஹெட்டாக இருந்து பண்ணுவாங்கன்னா, ஏன்னா ராஜ்யசபாவுக்கு ஒரு வைஸ் சேர்மன் இருப்பார், அவர் அதை பார்த்துப்பார். அவர் என்ன பண்ணுவார், அப்போது ராஜ்யசபாவுடைய சேர்மனாக இருந்து அவர் அதை பார்த்துப்பார். ஓகேவா? ஸோ அதனால தான் குடியரசு துணைத் தலைவர் குடியரசுத் தலைவரின் பணிகளை மேற்கொள்ளும் போது, அவருக்கான பணிகளை அவர் செய்யும் போது, குடியரசுத் தலைவர் இல்லாத போது அவருடைய பணிகளை அவர் செய்யும் போது மாநிலங்களவை தலைவராக அவர் செயல்பட மாட்டார். மாறாக அவர் குடியரசுத் தலைவராகவே ஆக்டிங் பிரசிடென்ட்டாகவே செயல்படுவார். அந்த டைமில் இல்லை நான் இப்போ தான் வந்து பிரசிடென்ட்டு, நான் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களுடைய தலைவர், நான் அங்கே தான் போயிட்டு ஒர்க் பண்ணுவேன் அப்படிலாம் சொல்ல மாட்டார் இல்லையா? ஸோ அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கிடையாது. புரியுதா? அப்போ என்ன பண்ணுவார், வைஸ் சேர்மனாக இருக்கக்கூடிய ராஜ்யசபாவுடைய வைஸ் சேர்மன் என்ன பண்ணுவார், அவர் சேர்மனாக இருந்து அந்த வேலைகளை செய்வார். ஓகேவா? ஸோ இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஒரு பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க. அது ஒரு பிரசிடென்ட் அந்த போஸ்டிங் வந்துடுவார். ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் பண்ணி திரும்பவும் வைஸ் பிரசிடென்ட்டுடைய போஸ்ட்டுக்கு வந்துடுவார். மாநிலங்களவை தலைவராக வந்துடுவார். புரிஞ்சதா? ஸோ ஃபைன். ஸோ யாராக இருந்தாலும் சரி, அந்தந்த பதவிகளில் பொறுப்பாக இருக்கும்போது அந்தந்த பொறுப்பு பதவிகளுக்கு என்ன தேவையோ, என்ன சலுகைகளோ, என்ன ஊதியமோ அதை பெறுவாங்க. மற்ற டைமில் அவங்களுக்கு அந்த ஊதியம் சலுகைகள்ன்றதுலாம் கிடைக்காது. அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட். புரியுதாம்மா? ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கு நம்புறேன். அப்போ இதை பேஸ் பண்ணி எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுமா? ஆன்சர் பண்ண முடியும். நான் கேட்டதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். நீங்கள் நோட்ஸ் எடுக்கலாம்னு பரவாயில்ல. இப்போ நான் சொன்ன கதையை நீங்கள் ஒழுங்காக உட்காந்து நிதானமாக கண்ணை முடிக்கிட்டோ இல்லை கண்ணை திறந்து வச்சுக்கிட்டோ நான் சொன்னதை அழகாக கேட்டிருந்தீங்க அப்படின்னா எக்ஸாமில் இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா இந்த ஸ்டோரி அப்படியே இதில் கிட்டத்தட்ட எனக்கு பால்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி தான். கான்செப்ட் எல்லாமே கான்செப்ட் தான். ஓகேவா? நீங்கள் இதில் மனப்பாடம் மட்டும் தான் பெருசாக ஒன்று அந்த ஆர்டிகல்ஸ் தான். அந்த ஆர்டிகல்ஸ் கூட என்ன திரும்ப பாருங்கள், ரிவிஷன் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் உட்காரு. இதெல்லாம் உட்காந்து மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ ஓகேம்மா. ஸோ மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு கிளாஸில் பார்க்கலாம். ஸோ அன்டில் தென்ஸ் பை ஃப்ரம் பிரபாகர் கண்ணன். ஸோ see you again. டாட்டா.